இரவு வானம் மயில் கழுத்து நீல நிறத்தையும் பருவம் பெண்ணின் கூந்தல் கருப்பு நிறத்தையும் 60 முதல் 40 என்ற விகிதத்தில் கலந்து பின்னிய ஆரை வட்ட கூடாரமாய் காட்சி அளித்தது. கூடாரத்தின் வட்ட விளிம்புகள் தூரத்து பூமியை தொட்டிருந்தன. மாதம் ஒரு முறை திருடன் போலீஸ் விளையாட்டு விளையாடும் நிலா பெண் தன் வீட்டு விளக்கை முழுவதும் அணைத்து ஒளிந்திருக்க நட்சத்திரச் சிறுவர்கள் சிரத்தையாய் தேட ஆரம்பித்திருந்தனர். சுடுகாட்டு ஆந்தைகள் வினோதமாய் குரல் எழுப்பியபடி தாழ பறந்து போயின. ஹிப்பி கிராப் மரங்களில் ஒடுங்கியிருந்த பறவைகள் பயந்து நடுங்கி அரை கண் மூடியிருந்தன. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடிய களைப்பில் கணவன் மனைவிமார்களும் தேர்வுக்கு விழுந்து விழுந்து படித்த அசதியில் மாணவர்களும் மற்றும் சகலரும் ஆயிரக்கணக்கான குரட்டை ஒலிகளை தத்தம் சுவாச லயத்தில் எழுப்பியபடி ஆழ்தூக்கத் தேசத்தில் நீண்ட தூரம் பயணித்திருந்தனர். எங்கோ ஒரு தூரத்து மணிக்கூண்டு மிகச் சரியாக 12 முறை ஒலித்து ஓய்ந்தது. அந்த 5 லட்சம் ஜனத்தொகை கொண்ட ஊரின் பிரதான சுடுகாட்டில் டிசம்பர் குளிரின் கடுமை தாங்காமல் அந்த வெட்டியான் கம் வாட்ச்மேன் தன் கருப்பு கம்பளியை இன்னும் இறுக்கமாக போர்த்திக் கொண்டு தன் டயர் செருப்பு சரசரக்க லாந்தர் விளக்கு வழிகாட்ட தன் குடிசைக்கு நடந்தான். அவன் பெயர் இருளாண்டி, வயது 63. அவனின் உள் மனதுக்கு இன்று ஏதோ நடக்கப் போகிறது எனச் சாத்தானின் நிழல் தெரிந்தது. வழக்கத்துக்கு மாறாக தன் சுடுகாட்டில் 120 நொடிகளாக ஒரு வினோத வாத்திய இசை ஒலிப்பது அவனுக்குள் பயத்திருவிழா நடத்தி காட்டியது. குடிசைக்குள் முடங்கிக் கொள்ளத்தான் இப்போது போகிறான். செருப்பை குடிசை வாசலில் கழற்றிவிட்டு குனிந்தபடி குடிசையின் உள் நுழைந்து லாந்தரின் ஒளி அளவை சொற்பமாக்கி மூலையில் வைத்தான். கிழிந்த கோரை பாயை விரித்து அழுக்கு தலையணையை தலைமாட்டில் போட்டு தூங்கப் போனான் இருளாண்டி. சுடுகாட்டின் மையப் பகுதியில் ஒரு மேடை தெரிந்தது. மேடை முழுவதும் எலும்புகளால் ஆன தோரணம் கட்டப்பட்டிருந்தது. மேடையின் இடப்பகுதியில் கருப்பு அங்கி அணிந்த 4 வாத்தியங்கள் வைத்து இசைத்துக் கொண்டிருந்தனர். ஒரு ஆள் வாசித்துக் கொண்டிருந்த புளுட் வெள்ளை நிற எலும்பால் செய்யப்பட்டு அமைப்பாக துவாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. இரண்டாவது ஆள் வைத்திருந்த கிடார் கருப்பு நிறத்தில் இருந்தது. 6 கம்பிகளுக்கு பதில் ரத்தம் பூசிய மனித நரம்புகள். மூன்றாவது ஆள் வாசிக்கும் ட்ரம்ஸ் மனித தோலால் செய்யப்பட்டிருந்தது. மேடைக்கு முன் கலகலப்பான பேச்சுக் குரல்கள். சிலிங் சிலிங் என்று கண்ணாடி டம்ளர்கள் உருளும் சப்தம். அங்கிருந்த அனைவரும் தரை புரளும் கருப்பு அங்கி அணிந்திருந்தனர். கழுத்தில் எண்கள் பொறிக்கப்பட்ட டாலர். அவரவர் வலது கையில் சிவப்பு திரவம் நிறைந்த கண்ணாடி கிண்ணங்கள். எல்லோரின் கண்களும் பளிர் சிவப்பு நிறத்தில் இமைகள் இல்லாமல். ஒவ்வோர் உருவமும் வித்தியாசமான விசித்திர உருவ அமைப்பில் இருந்தன. திடீரென வாத்திய இசையின் ஒலி அளவு உச்சம் பெற்றது. எல்லா உருவங்களும் ஆவலுடன் எதிர்பார்த்த எண் 1,31,313 கீழ் 983 நடந்து வருகிறது. கைகளை அரசியல்வாதித்தனமாய் தலைக்கு மேல் அசைத்தபடி எம். எல். ஏ. வாக இருந்து செத்துப்போன பேய் முதலில் கோஷம் ஆரம்பித்தது. ஆவிகள் ராஜ்யம் வாழ்க. ஆவிகள் தலைவி விசித்ரா வாழ்க. அந்த விசித்ரா மேடை ஏறினாள். வாத்திய இசை உச்ச ஒலி அளவிலேயே இருந்தது. வகிடு தெரியாத கேசம். இதயத்தை துளையிடும் கண்கள். இருபக்க நாசித் துவாரங்களும் குறுகிய மூக்கு. இரத்தச் சிவப்பில் உதடுகள். கீழ் உதடு அகன்று கனத்து. அதிலொரு அபூர்வ பளபளப்பு. கழுத்தை விட்டு இறங்கியிருந்தது கருப்பு அங்கி. விசித்ரா இப்போது இடக்கையை உயர்த்தி வாத்திய இசையை நிறுத்தச் சொன்னாள். பின் தொண்டையைச் சரி செய்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். என் ஆவிகள் தேசத்து அருமை நண்பர்களே, உங்களுக்கு என் அமாவாசையின் கருப்பு வணக்கம். நாம் இங்கு எதைப் பற்றி பேசக்கூடியிருக்கிறோம் தெரியுமா? தெரியாது. தெரியாது. நாம் யார்? அகால மரணமடைந்தவர்கள். கொலை செய்யப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு விபத்தில் சிக்கி கற்பழிக்கப்பட்டு நம் ஆசைகள் நிறைவேறாத நிலையில் துரதிர்ஷ்டவசமாக இறந்தவர்கள். நாம் எலும்பு இரத்த நினக்குவியலின் மத்தியில் மண் மாதா வயிற்றில் புழுக்கள் தீனியாய் அழுக. மனிதர்கள் மட்டும் சந்தோஷமாக உண்டு உறங்கி திருமணம் செய்து சின்ன வீடு ஜூனியர் சின்ன வீடு செட்டப் செய்து வாழ்வதா? நாம் அவர்களை நிம்மதியாக வாழவிடலாமா? விடக்கூடாது. விடக்கூடாது. நமது இதய தெய்வம் வணக்கத்துக்குரிய சாத்தானின் விருப்பப்படி 11 வருடங்களுக்கு ஒருமுறை இரத்தக் காட்டேரி பூமியில் உண்டாக வேண்டியது அவசர அவசியம். வரும் அமாவாசை 11 ஆண்டு நிறைவு. அன்று புதிதாய் ஒரு இரத்தக் காட்டேரி தோன்ற தக்க சந்தர்ப்பம். அன்று இரத்தக் காட்டேரி எப்படி உண்டாகும் தலைவி? நல்ல கேள்வி. அமாவாசை இரவில் ஒற்றைப்படை நேரத்தில் ஆண் வாசமே படாத கன்னிப் பெண்ணின் எரியும் பிணத்தில் சுடச்சுட ரத்தம் 3 முறை பட்டால் போதும். இரத்தக் காட்டேரி உயிர்த்தெழும். அதன் பின் விசித்ரா சப்தம் வராமல் சிரித்தாள். அதன் பின் மனித குலத்துக்கு நிரந்தர தலைவலிதான். ஓர் கருப்பு அங்கி அணிந்த உருவம் கிழக்கு வானத்தின் அடிவாரத்தை கூர்ப்பாய் ஆராய்ந்தது. தூக்கம் கலைந்த சூரியன் எழுந்து பெட் காப்பி சாப்பிட்டு விட்டு வாக்கிங் ஆரம்பிக்க சிறிது நேரமே இருந்தது. தலைவியே, விடிவதற்குச் சற்று நாழியே இருக்கிறது. சரி நண்பர்களே, அடுத்த அமாவாசை சந்திப்போம்.
விசித்ரா மேடையை விட்டு இறங்கி தன் கல்லறைக்கு நடக்க ஆரம்பிக்கவும். அனைத்து கருப்பு அங்கி உருவங்களும் ஆவிகள் ராஜ்ய தலைவி விசித்திர வாழ்க என கோஷமிட்டன. இரண்டாய் பிளந்திருந்த கல்லறைக்குள் நடந்து விசித்ரா படுத்துக்கொள்ள பழையபடி மூடிக்கொண்டது. ஒவ்வொரு உருவமாய் நடந்து தத்தம் கல்லறைகளில் படுத்துக்கொள்ள ஆரம்பித்தன. இப்போது சூரியன் எழுந்து வெப்ப ஆடை அணிந்து முதல் காலடி பூமியில் வைத்தது. எலும்பு தோரணங்கள் கட்டிய மேடை மறைந்தது. வாத்திய கருவிகள் மறைந்தன. எல்லா கல்லறைகளும் மூடிக்கொண்டன. 2. கன்னிகா. ஆள் எப்படி இருப்பாள்? வேதியியல் துறையின் ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீதேவி 20%, அருணா 5%, போட்டரெக் 15%, மாதவி 10%, புதிதாக வந்த கௌதமி 20%, அமலா 10%, பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்ட நிஷாந்தி 10%. திரவ நிலையில் ஒன்றாய் கலந்து கொதிக்க வைத்து ஒன்றாக்கி ஒரு பெண் செய்யுங்கள். வாவ். இப்போது உங்கள் கைகளில் 19 வயது கன்னிகா. கனத்த கருத்த நீளச்சடை புட்டப்பகுதி வரை நடக்கும்போது கடியார பெண்டுலமாய். அடர்த்தியில்லாத இயற்கை புருவங்கள். கண்கள். அவள் ஒரே ஒரு 0.0001 நொடி காதல் பார்வை பார்த்தாள் என்றால் நீங்கள் அமர்ந்த நிலையில் சிகர உச்சியிலிருந்து ஒரு ஒழுங்கு நேர்த்தியுடன் சாமர்சால்ட் அடித்தபடி பள்ளத்தாக்குக்கு பாய்வீர்கள். பச்சை புல்வெளியும் நீல வானமும் மாறி மாறி கண்ணுக்குள் வித்தை காட்டும். இவ்வளவு அழகிய பெண் சும்மா இருப்பாளா? அவள் சும்மா இருந்தாலும் இளைஞர்கள் சும்மா இருக்க விடுவார்களா? ஏராளமானவர்கள் காதலிக்க அப்ளிகேஷன் போட்டார்கள். ஆனால் ஜெயித்தது கவுதம் மட்டும். கவுதம் காம் 3ஆம் ஆண்டு படிப்பவன். பார்க்க சன்னி டியோல் மாதிரி இருப்பான். எல்லாரையும் போல பூங்கா, சினிமா தியேட்டர், நூலகம், கல்லூரி வளாகம் இப்படி எல்லா இடங்களிலும் நின்று அமர்ந்து மடியில் தலை வைத்து படுத்து பூங்கா புற்களை மேய்ந்து லவ் பண்ணினார்கள். விஷயம் கன்னிகாவின் வீட்டுக்கு பாய்ந்தது. அவளின் அப்பா செல்லமாய் 4 தட்டு தட்டி 2 இடி இடித்து அவளை கண்டித்தார். இவள் கேட்பதாய் இல்லை. வேறொரு இடத்தில் மாப்பிள்ளை அவசரமாய் பார்க்கப்பட்டு நிச்சயதார்த்தம் ஆனது. இப்போதுதான் கதைக்கு தேவையான சம்பவம் நடக்கப் போகிறது. படுக்கை அறை. அழுது அழுது வீங்கிப் போயிருந்த கன்னிகாவின் கண்கள் யோசித்தன. ஒரு முடிவுக்கு வந்தவளாய் ஜன்னல்களை உட்புறமாகச் சாத்தினாள். பீரோவை திறந்து அம்மாவின் காட்டன் புடவை ஒன்றை எடுத்து லாகவமாகச் சுருக்கு அமைத்தாள். அமைத்த சுருக்கை கட்டில் மீது ஏறி ஃபேன் மீது இறுக்கமாத கட்டினாள். ஒரு ஸ்தூலை அதற்கு நேர் கீழே வைத்து ஏறி சுருக்கை சிறிய மாலை போல் தன் கழுத்துக்குள் போட்டு ஸ்தூலை கழுதை போல் உதைத்து தள்ளினாள். சுருக்கு பேயாய் மூச்சு விடும் பாதையான பாஸ்டீரிய ஃபரிஞ்சியல் அல்லி இருக்கியது. கரோடிக் ஆர்டரீஸ் ஜுகுலார் வெயின் களையும் இறுக்கி கன்னிகா கோமா நிலைக்கு தாவினாள். அதே வேகத்தில் அதே அதிர்ச்சியில் இருதயம் லப்பப்ப மறுத்தது. சுருக்கிலிருந்த கழுத்து முன்னோக்கி தொங்கியது. உமிழ்நீர் வழித்திருந்தது. நாக்கு வெளியே தொங்கியது. லிகேச்சர் மார்க் கழுத்தைச் சுற்றி பதிந்து போயிருந்தது. கன்னிகா பரலோகம் போன 10வது நிமிடம். மகளை தேடி வந்த கன்னிகாவின் அம்மா அறை கதவுகள் ஜன்னல்கள் வழக்கத்துக்கு மாறாக மூடி கிடப்பது பார்த்து ஐயோ இங்கே வாங்களேன் என்று கத்தினாள். கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய பொருட்களின் லிஸ்ட் எழுதி கொண்டிருந்த கன்னிகாவின் அப்பா என்னடி விஷயம்? ஏன் பயங்கரமாய் கத்தரே? பதிலுக்கு வினவினார். என்ன விபரீதமோ? கதவை பூட்டியிருக்கிறாள் அவள். கணக்கு எழுதிய பேடை வைத்துவிட்டு எழுந்து வேட்டியை சரிசெய்து கட்டிக்கொண்டு மூக்கு கண்ணாடியை துடைத்து மூக்கில் அமர்த்திக் கொண்டு துரிதகதியில் ஓடி வந்தார். ஏ கன்னிகா, கன்னிகா, கன்னிகா. கதவை தம்தம் என்று விடாப்பிடியாகத் தட்ட ஊமை தூக்கத்துக்கு ஓலை வாங்கிய கன்னிகா பதில் சொல்லாமல் காற்றில் ஆடினாள். மனதுக்குள் வௌவால் பறக்க குனிந்து சாவி துவாரம் வழியாக உறுத்து உலக வேகமாய் கத்தினார். அடிப்பாவி மகளே, அவசரப்பட்டுட்டியேடி. கதவை கடப்பாரை வைத்து உடைத்து மகளைச் சுருக்கிலிருந்து விடுவித்து படுக்கையில் சாத்தி சுவாசத்தை கவனித்தார். 0.00000000. உடல் இரத்த ஓட்டத்தை நிறுத்தி தன் பளபளப்பை இழந்திருந்தது. ஹைபோஸ்டாடிஸ் எனப்படும் தோல் நிற மாற்றம் உண்டாக ஆரம்பித்திருந்தது. ரைகர் மார்டிஸ் இன்னும் ஃபார்ம் ஆகவில்லை. நடந்த கூக்குரல், கதவை உடைக்கும் சப்தம் பக்கத்து வீட்டு, எதிர் வீட்டு, அடுத்த வீட்டு ஜனங்களை வேடிக்கை பார்க்க அழைத்து வந்தது. விஷயம் போன் மூலம் போலீசுக்கு தெரிவிக்கப்பட்டது. போலீஸ் வந்து பாடி ஆடாப்சிக்கு பயணமானது. இரு தேசத்து குதிரை வீரர்கள் எதிரெதிர் திசையிலிருந்து வந்து ஒரு மகா ரோஷத்துடன் மோதுவதைப் போல் கனத்த கருப்பு மேகங்கள் மோதி லட்சம் பிளாஷ் லைட்டுகளின் வெளிச்சத்தை 0.05 நொடி மின்னலாய் அடிவானில் கக்கி மறைந்தன. மின்னலுக்குப் பின் இலவச இணைப்பாய் 1000 டன் இரும்பு குண்டு மேகத்தில் புட்பால் பந்தாய் உருள்வது போல் சப்தம். முதலில் கனத்த துளிகளாய் மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிச்சிச்சிட். பின் வேகம் பிடித்து ஒரே லயத்தில் ஒரு அரைமணி நேரம் 1.5 அங்குல மழை கொட்டி ஓய்ந்தது. இனவிருத்தி விரும்பும் தவளைகள் தொண்டையில் பை அமைத்து கொர 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 என சப்தம் தொடர காற்று மண்டலம் முழுவதும் மழையில் நனைந்து ஹெவியாய் ஐல்தோஷம் பிடித்து நிற்க
ட்விங் ட்விங் என சில் வண்டுகளின் மந்திர உச்சாடனம் காட்சி அமைப்புக்கு திகில் ஏற்றின. கன்னிகாவை பாடையில் ஏற்றிக் கொண்ட ஒரு 10 பேர் கும்பல் ஈரச் சேறு கால்களுக்கு பூட்ஸ் போடச் சுடுகாடு நெருங்கியது. இருளாண்டி தபக் தபக் என்று மழை தண்ணீர் அடிக்க ஓடி வந்தான். கன்னிகாவின் அப்பாவை பார்த்து, என்ன சாமி நீங்க? அமாவாசை ராத்திரி, மழை நேரம் இருட்டறதுக்குள்ளே கொண்டு வந்திருக்க கூடாது. ஆஸ்பத்திரியிலிருந்து கொண்டு வர லேட்டாயிருச்சுப்பா. சரி, அந்த கூரை கொட்டாயிலே வச்சு காரியம் பண்ண வேண்டியதுதான். 2 படி அரிசி, 100 ரூபாய் பணம், பிணம் கட்டியிருக்கும் சேலை முதலியவற்றை ஊதியமாக பேசிக் கொண்டான். கன்னிகாவை படுக்க வைத்து விறகு கட்டைகள் எரு வரட்டிகள் வைத்துச் சீராய் அடுக்கிச் சிறிது மண்ணெண்ணெய் அங்கும் இங்கும் தெளித்துச் சிதை அமைத்தான். இடது கையில் ஒரு கனத்த 5 அடி நீள கழி வைத்துக்கொண்டு சிதைக்கு நெருப்பு வைத்தான். சரி, நீங்க போங்க, நான் பார்த்துக்கறேன். முதலில் சிரமப்பட்டு எரிந்த நெருப்பு நன்றாக பிடித்து கொண்டது. உஷ்ணம் கன்னிகாவின் உடலில் அனைத்து நரம்புகளையும் முறுக்க கன்னிகா திணறி எழுந்து அமர்ந்தாள். கண்கள் திறந்து இருளாண்டியை முறைத்தாள். இதற்கா அரளுவான் இருளாண்டி? அடி பெண்ணே, எந்திரிச்சிட்டியா? படு 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 என்று கூவித்தடியால் 7-8 முறை அடித்து படுக்க வைத்தான். 1 மணி நேரம் ஆயிற்று. சரி, குடிசைக்கு போய் கஞ்சி குடிச்சிட்டு வருவம். குடிசைக்கு நடந்து போனான். சின்ன வாசலுக்கு குனிந்து உள் நடந்து கஞ்சி கலயம் எடுத்து உரித்த வெங்காயம் கடித்து கொண்டே கஞ்சி குடித்துவிட்டு சற்று ஆஸ்வாசமாய்ச் சாய்ந்தான். எவ்வளவு நேரம் தூங்கினான் என்று அவனுக்கே தெரியாது. தூரத்து மணி கூண்டு மிகச் சரியாக 12 முறை அடித்து ஓய இருளாண்டிக்கு விழிப்பு வந்தது. அட, இவ்வளவு நேரம் தூங்கி விட்டேமே. ஈர விறகு வேறே, சிதை முழுவதும் சரியா எரிஞ்சிச்சோ என்னவோ. போய் பார்ப்போம். எழுந்தான். வாசலுக்கு வந்து டயர் செருப்பை மாட்டிக்கொண்டான். 10 அடி நடக்கவில்லை. பொதக்கும் சேற்றில் சிக்கி வார் அருந்தது. எரிச்சலுடன் செருப்பை கழற்றி திண்ணையில் விட்டெறிந்து விட்டு மீண்டும் நடந்தான். விசித்ரா தன் ஆவி தேச நண்பர்களுடன் இருளாண்டியை கவனித்துக் கொண்டிருந்தாள். அடுத்த காலடி அவன் சேற்றில் வைக்கச் சேற்றில் ஒளிந்திருந்த கூர்ப்பான கண்ணாடித் துண்டு அவனின் உள்ளங்காலை கிழிக்க அந்த நொடியில் வலி தெரியாமல் தொடர்ந்து நடந்தான். சிதை மழை நீர் ஒழுகி சரியாக எரியாமல் கன்னிகாவின் வலது கை துண்டாய்த் தனியாய் கிடந்தது. சிதையை நெருங்கிய இருளாண்டி சிதையை ஒழுங்குபடுத்தினான். அப்போது தான் அது நடந்தது. அவன் காலிலிருந்து ஒழுகும் சுடச்சுட ரத்தம் கன்னிகாவின் வலது கையை நனைத்தது. சுற்றிச் சுற்றி அவன் சிதையை ஒழுங்கு செய்ய மீதி 2 முறை ரத்தம் கன்னிகாவின் எலும்புகளை நனைத்தது. அடுத்த நொடி தூரத்து நாய் ஓர் மகா அபசகுன அறிகுறியாய் சிறுபிள்ளை அழுகுரலாய் ஊளையிட்டது. மீண்டும் இருளாண்டி குடிசைக்கு நடந்தான். ரத்தம் பட்ட கை எலாஸ்டிக் தன்மை கொண்டதாய் விரிந்தது. உயிருள்ளதாய் 5 விரல்களிலும் நகங்கள் நீண்டன. இரத்த நிற கண்கள் திறந்தன. மெதுவாய் அந்தச் சிதையில் ஓர் முழு உருவம் படுத்த நிலையில் தோன்றியது. படுத்த நிலை உருவம் மெதுவாக நிமிர இப்போது 5 அடி 4 அங்குல முழு உயரம் தெரிந்தது. வாயின் 2 ஓர பற்கள் டிராகுலாத்தனமாய் நீண்டிருந்தன. விசித்ரா வெறித்தனமாய்ச் சிரித்தாள். ஆவி தேச நண்பர்களே, இதோ இரத்த காட்டேரி தோன்றிவிட்டது. இனி மனிதனின் நிம்மதி அதோ கதி. ஹே, இப்போது இரத்த காட்டேரி ஸ்கேட்டிங் செய்வது போல் நடந்து இருளாண்டியை தொடர்ந்தது. தனக்கு பின் வரும் உருவம் அறியாது இருளாண்டி குடிசையினுள் புகுந்தான். காலின் காயத்தின் வலி இப்போது தெரிந்தது. ஒரு அழுக்கு துணி கிழித்து கட்டு போட்டு கொண்டான். அழுக்கு கோரை பாயை தூசி தட்டி விரித்தான். கிழிந்த தலையணையை தலைமாட்டில் போட்டான். லாந்தர் விளக்கு வெளிச்சத்தை சொற்பமாக்கினான். படுத்ததும் தூக்கம் வராமல் புரண்டான். இவனை பின் தொடர்ந்த இரத்தக் காட்டேரி வாசலில் நின்று இவனை வெறித்தது. தனக்குள் ஏதோ யோசித்து பேசிக் கொண்டது. தன் வலது கை விரல்களை விசிறி மடிப்பாய் வைத்து ஒரு இரகசிய பாவனையில் தன் உருவத்தை தடவிக்கொள்ள. என்ன ஒரு கொடூரமான ஆச்சரியம்! இரத்தக் காட்டேரி ராஜா அழகு பெண் உருவம் ஆனது. தங்க மஞ்சள் நிறத்தில் முகம் மின்னியது. காமமாக இருளாண்டி இங்கே யார்? இருளாண்டி வாரிச் சுருட்டி கொண்டு எழுந்தான். யாரது? பதில் சொல்லாமல் அமர்ந்த நிலையில் இருளாண்டியை நெருங்கினாள். நீண்ட வருடம் கோமா நிலையில் இருந்த அவனின் காமம் உயிர்த்து தவளையின் நீள் நாக்குக்கு இரையாக தயாரானது. என்னை தெரியலையா இருளாண்டி? பதில் இல்லாமல் 5.5 லிட்டர் இரத்தத்தின் கொதி நிலை உஷ்ணத்துடன் தத்தளித்தான். மிக மெதுவாக குனிந்து அவனை அணைத்து ஒரு கருப்பு நொடியில் தன் நீண்ட பற்களை அவன் கழுத்தில் பாய்ச்சி இரத்தத்தை உலக ஆவேசமாய் குடிக்க ஆரம்பித்தது இரத்தக் காட்டேரி. 3. ஞானம் மருத்துவக் கல்லூரி வாசலின் மஞ்சள் பூமரத்தின் அடியில் இண்டு சுசுக்கி நிறுத்தி ஸ்டெலாய் கால் ஊன்றி இடுப்பை மட்டும் சாய்த்து நின்றிருந்தான் ராஜ்கிரண் பிறந்த பின் பூமி சூரியனை இதுவரை 21 தடவை சுற்றி விட்டது. ஆள் திகுதிகு வென 178 மீ உயரத்துடன் ரகுவரனுக்கு சவால் விட்டான். இருபக்க கிருதாக்களை சுத்தமாக எடுத்துவிட்டு படுக்கை வசமாக கேசத்தை காது மடல் பாதியில் சீவியிருந்தான். பின்பக்க கேசம் குஞ்சம்போல் தொங்கியது.
வலது காதில் மட்டும் ஒரு வளையம் மாட்டியிருந்தான். கண்களுக்கு ரிப்ளக்டிவ் சன் கிளாஸ் வழங்கியிருந்தான். மீசையை இரு உதட்டு ஓரம் தாண்டாமல் ட்ரிம் செய்திருந்தான். உதட்டில் சிகரெட். அவனைச் சுற்றி அவனின் நண்பர்கள் நிஷான், பூலோக சுந்தர், அருண்குமார், குமாரதேவ். தலைவரே. என்னடா பசங்களா. 4 பேஜ் புது செட் ஸ்டூடண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுல 2-3 தூள் சைட்ஸ். இசிட். அவள்களோட பயோடேட்டா விசாரிச்சியா. பின்ன நேரா கிளர் குப்புஸ் கிட்ட போனேன். 20 ரூப்ஸ் வெட்னேன். இன்ஃபர்மேஷன் கேதர்டு. வரிசையா டெல்லு பார்க்கலாம். நம்பர் 1 ராஜ்மாவா ஃப்ரம் தின்னவெளி. நம்பர் 2 பிரதிபா ஃபரம் தி தலைநகர் மெட்ராஸ். நம்பர் 3 பூவிழி ஃப்ரம் கன்னியாகுமரி. 4 பியூவா ஃப்ரம் பாம்பே தி கேட்வே ஆஃப் இந்தியா. சிந்தூரி ஃப்ரம் மதுரை. பஸ் பஸ் பஸ். நேராய் நின்று ராஜ்கிரண் சன்னமாய் விசில் அடித்து கை தட்டி. ஹேய் தேர் கம்ஸ் தி நியூ ஹீரோயின்ஸ். சுட்டினான். சுட்டிய திசையில் மிடி மேக்ஸி டாப்ஸ் ஜீன்ஸ்களில் ராஜமாலா, பூவிழி, பியூவா, சிந்தூரி. ஏய் குட்டிகளா. 4 பேரும் இங்க வாங்க. தா சீனியர்ஸ் கால் யூ பயத்துடன் நடந்து வந்தனர். ஸ்மார்ட் தலைவருக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். பட்டிக்காடுகளா. அதென்ன சார். இங்கிலீஷ்ல டெல்லுங்க. குட் மார்னிங் சார். இருக்கட்டும் இருக்கட்டும். உங்களை நாங்க ராகி பண்ண போறோம். சார். வேணாம் சார். விட்டுடுங்க சார். புலம்பாதீங்கடி. இதோ டை கழுத்தில கட்டிக்க பார்ப்போம் பூவிழியிடம் கொடுத்தான் ராஜ்கிரண். நாங்க லேட்டீஸ். டை கட்ட தெரியாது சார். அட சும்மா கட்டுமா சொல்லித்தரேன். சொன்னபடி டை கட்டிக்கொண்டாள். அடுத்து ராஜ்கிரனின் கண்கள் சிந்தூரியின் மேல் பாய்ந்தன. என்னம்மா கண்ணு. மேல் பட்டன் 2 போடாம விட்டுருக்க. நான் போட்டு விடவா. சொன்னவன் குனிந்து மெலிதாய் மேற்புறம் தடவி பட்டன் போட தாமதிக்க. 100 போய் நட்சத்திரங்கள் செய்யும் பேய் குத்து முகத்தில் தெறிக்க அடிபட்ட இடத்தை பிடித்தபடி பல் கடித்து நிமிர்ந்தான் ராஜ்கிரண். எதிரே அசுரமாய் நின்றான் புதியவன். யாருடா நீ. எங்க தலைவரை அடிச்சது. நானும் புது பேட்ச் தான். பேரு கேசவ். ராகிங் பண்ணுங்க வேணாம்னு சொல்லலை. கொஞ்சம் டீசென்ட்டாக பண்ணுங்க. அடடா. என்ன அறிவுரை. பேண்ட் ஷர்ட் போட்ட புத்தரை ஆசீர்வதிங்கடா. நிஷான் கராத்தே படித்தவன். கேசவின் வயிற்றில் விட எகிரி விழுந்தான் கேசவ். எழுந்த கேசவ் சுழன்று ஒரு கிக் நிஷானுக்கு. நிலைக்கு வந்து முஷ்டி மடக்கி ஒரு பங் குமாரதேவுக்கு. அதே நொடியில் வலப்பக்கம் திரும்பி இடக்கையால் ஒரு அரை அருணுக்கு. சாரி அடிச்சிட்டேன் பிரண்ட்ஸ். இனிமேயாவது கொஞ்சம் டீசென்ட்டா நடந்துக்கங்க. ஸ்டைலாய் நடந்து சென்றான் கேசவ். உடன் அந்த 4 சிட்டுகளும் போயின. கிழிந்த உதட்டில் வழியும் இரத்தத்தைச் சுண்டு விரலால் சுண்டியபடி நடந்து செல்லும் கேசவின் முதுகை முறைத்தான் ராஜ்கிரண். டேய் பசங்களா. அந்த கேசவ்க்கு சரியான லெசன் கற்பிக்கணும். கரெக்ட் தலைவரே. நாளைக்கு 2 ரவுடிகளை செட் பண்ணி பெண்டு எடுக்கச் சொல்லுவோம். நோ மை பிரன். யூ ஆர் டோட்டலி ராங். வேறு மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கணும். எப்டி. நண்பர்கள் தத்தம் காதுகளை நீட்ட ராஜ்கிரண் கஞ்சா புகை புசு புசுக்க கிசுகிசுத்தான். ஐயோ தலைவரே. இது ரொம்ப ரிஸ்கான விஷயம். சோ வாட். ரிவெஞ்ச் எடுக்கறப்ப த்ரில்லும் கிடைக்க போறதில்ல. ஏற்பாடு யாரு பண்றது. நாமதான். இன்றைக்கு ஈவினிங் நாமே போவோம். இப்போது வகுப்புக்கு புறப்பட்டனர். மாலை. சூரியன் மேற்கு கடலில் குதித்து ஹோலி பண்டிகை கொண்டாடி முடித்திருந்தது. ராஜ்கிரண் 10வது சிகரெட்டை குடித்து முடித்து பூட்ஸ் காலால் கொலை செய்த நொடி. நிஷான் தளர்வாய் வந்தான். ராஜ்கிரண் கோபமாய் எங்கடா மத்தவன்க. பயப்படறாங்க தலைவரே. கிடைக்கிறாங்க விடு. வா நாம போவோம். இருவரும் நடந்தனர். மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தின் இடப்புறம் டிசெக்ஷன் ஹால் நோக்கி நடந்தனர். வாசலில் அமர்ந்து பீடி குடித்து கொண்டிருந்த 2 மட்ட காக்கி யூனிபார்ம்கள் எழுந்தன. அவை மயில்சாமி, சுடலை. தினம் மாணவர்கள் அறுத்து பார்க்க வேண்டிய பிணங்களை பார்மலின் தொட்டியிலிருந்து எடுத்து டிசெக்ஷன் டேபிளில் கிடத்துவது. அனாட்டமி வகுப்பு முடிந்ததும் கழிவுகளை அப்புறப்படுத்தி உடலை மீண்டும் பார்மலின் தொட்டியில் சேர்ப்பது. எல்லா பகுதிகளும் அறுத்து பார்க்கப்பட்ட பிணங்களை கல்லூரிக்குச் சொந்தமான இடத்தில் புதைத்து 3 மாதங்களுக்குப் பின் தோண்டி எலும்புகளை எடுத்து டிபார்ட்மெண்டில் சேர்ப்பது அவர்கள் வேலை. கடாவ பிரசார்வஸ். என்ன சாமி இந்த நேரத்தில இந்த பக்கம். எல்லாம் காரியமாத்தான். சுடலை இங்கே வாயேன். சுடலை ராஜ்கிரண் பக்கம் வந்தான். அரை மணி நேரத்துக்கு முன் சுடலை குடித்திருந்த நாட்டுச் சாராயம் முகத்தில் விட்டது. என்ன ரகசியம் சாமி பக்கம் கூட்டுற. சுடலை. சமீபத்தில் புது பாடி எதுவும் வந்துச்சா. ஆமா. நேத்திக்குத்தான் 10 பொணம் கொண்டாந்தோம். ஏன் சாமி. வந்த விஷயத்தை முணுமுணுத்தான் ராஜ்கிரண். வானம் வரை துள்ளினான் சுடலை. எம்மா. வேணாஞ்சாமி. 100 ரூபாய் நோட்டை நீளவாக்கில் மடக்கி 2 விரலிடையில் வைத்து அவன் முகம் முன் நீட்டி என்றான் ராஜ்கிரண். கிடைத்த 100 ரூபாயை வைத்து என்னென்ன செய்யலாம். யோசித்த மயில்சாமி. சுடலை முகம் சூரியன் ஆயின. சரி சாமி செய்யறோம். ஆனா ரொம்ப ஜாக்கிரதைங்க. பணம் வாங்கிக் கொண்டனர். வா உள்ளே போவோம்.
டிசெக்ஷன் ஹாலில் உதட்டையும் நாசித்துவாரங்களையும் அசௌகரியமாய் உணர வைக்கும் பார்மலின் நெடியுடன் டிசெக்ஷன் மேஜையில் பிணங்கள் சில பாலிதீன் கவர் வைத்து மூடப்பட்டிருந்தன. சாமி, அதெல்லாம் அறுத்தது. புதுசு டாங்குல கிடக்கு. எம்பாமிங் அறையை கடந்து பார்மலின் டாங்கை நெருங்கினர். பார்மலின் வாடை உதடுகளை உலர வைத்தன. தைமால் மருந்து டின்களில் கிடந்தது. பீனால் ட்ரம்களில் இருந்தது. டேங்கை திறந்தான் சுடலை. இரும்பு கம்பியால் பிணங்களை புரட்டி காட்டினான். 3 பிணங்களை வெளியே எடுத்து சாக்கு விரிப்பில் கிடத்தினர். சுடலை, இதுகளுக்கு ட்ரெஸ் கொண்டாந்து தரேன். நான் சொன்னபடி செட் பண்ணணும். தெரியுதா? சரி சாமி. மணி 11 மணிநேரம் 40 நிமிடங்கள் 33 நொடிகள். ஆண் மாணவர் விடுதி. அறை எண் 216. அதில்தான் இவர்கள் பழி வாங்க விரும்பும் கேசவ் இருந்தான். புத்தகங்களை மேலோட்டமாய் படித்தவன் தூக்க தேசத்துக்கு போக படுக்கையில் கவிழ்ந்தான் கேசவ். சுடலை பேண்ட் ஷர்ட் போட்ட கிழவன் பிணத்தை ஒரு தூணில் சாத்தி நிற்க வைத்தான். பின்னுக்கு முட்டு கொடுத்து பொம்பளை பிணத்தை மாடி ஏறும் படிக்கட்டில் உட்கார வைத்தான். பையன் பிணத்தை அறையின் 216 அன் முன் அமர வைத்து வாயில் சிகரெட் பதித்தான். செட்டப் ஓகே. மணி 11 மணிநேரம் 52 நிமிடங்கள் 12 நொடிகள். ராஜ்கிரண் முகத்தில் திருப்தி. நிஷான் இதயத்துக்குள் திகில் பூகம்பம். அப்புறம் என்ன சாமி, நீங்க 2 பேரும் போய் தண்ணி அடிச்சிட்டு வாங்க. அதுக்குள்ள நாங்க கேசவ் ரூம் கதவை தட்டிட்டு ஒளிஞ்சுக்குவோம். கதவை திறந்த கேசவ் பிணங்களை பார்த்து அலறி பாதி உயிரை விட்டுடுவான். அப்புறம் இந்த பிணங்களை சாக்கு பைல போட்டு வச்சிருவோம். வந்து எடுத்துட்டு போய் டேங்க்ல சேர்த்துருங்க. சுடலை, மயில்சாமி தலையாட்டி புறப்பட்டனர். மணி 12 ஆக 58 நொடிகள். நிஷான் தயக்கமாய் போய் பலமாக கதவு தட்டி கேசவ் 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 கத்தி திரும்பி ஒளிய ஓடினான். அப்போதுதான் அந்த பயங்கரம் நடந்தது. நின்றிருந்த கிழவன் பிணம் நிஷான் மாற்றி போட்டிருந்த சட்டை பட்டன்களை கழற்றி திரும்ப சரியாக மாட்டிக் கொண்டிருந்தது. நிஷான் ஓடிவரும் சப்தம் கேட்டு நிமிர்ந்த கிழவன், என்னப்பா எஸ் நீ பொத்தான் சரியா போட தெரியலையே கிண்டலினான். சூழ்நிலையின் திகில் மகா பிரம்மாண்டத்தில் நிஷானின் இதயம் உச்சநிலை. இரத்த அழுத்தத்துக்கு எகிற ஒரு திடுக் மாரடைப்பில் முகம் சடசடப்பாய் வியர்க்க. சரிந்தான். அரைக்கதவு தட்டப்பட்ட 10 நொடிகளில் தூக்கம் விடுபட்ட கேசவ் அறை இருட்டில் வாசல் கதவு எந்த பக்கம் என தடுமாறி 12 நொடிகள் தடுதடுமாறி எழுந்து ஒரு கொட்டாவியை மடக்கிய வலக்கை விரல்களுக்குள் விட்டபடி கதவை திறந்தான். யார் அது? பதில் கிடைக்காமல் கேசவ் வரந்தாவில் நடந்து தேட. நிஷானின் கூக்குரலில் விபரீத நிழல் தெரிந்து ராஜ்கிரண் ஓடிவர படியில் அமர்ந்திருந்த சுடிதார் அணிந்த பெண் எழுந்து கீழிறங்கினாள். முகம் தங்க மஞ்சள் நிறத்தில் ஜொலித்தது. ஓடுவதை நிறுத்தி நிமிர்ந்து அவளை வெறித்து, யார் நீ? குழறினான். அவள் பதில் பேசாமல் இருளை விரித்து ஒரு மாதிரி அழைக்க மசால்வடை வைத்த பொறி நோக்கி முன்னேறும் சுண்டெலி போல அவளை நெருங்கினான். இறுக அணைத்த அவள் கைகளில் நகங்கள் நீண்டன. வாயில் நீண்ட பற்கள் முளைத்தன. இப்போது இவள் முகம் பார்க்க ராஜ்கிரண் கோடி முறை அதிர்ந்தான். தங்க மஞ்சள் முகம் அழுகிப்போன புழு நெளியும் முகம் ஆகியிருந்தது. மகா அவசரமாய் கை உத்தறி தப்பிக்க முயன்ற ராஜ்கிரனின் கழுத்தை கடித்து இரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பித்தாள். வெராண்டாவில் யாரையும் காணாமல் இரு கூக்குரலின் திகிலில் ரூம் திரும்ப கேசவ் எத்தனிக்க. சிகரெட் புகைத்த படி சிறுவன் இழித்தான். சார், யூ வாண்ட் சிகரெட்? பார்மலின் வாடையில் சிறுவனின் பழுப்பு நிற முகம், புசுபுசு முடி நிறைந்த நகம், நீண்ட கை. யார் நீ? ஹஹா, நானா? இரத்த காட்டேரியின் சீடன். பாக்கெட்டில் தற்காப்புக்காக வைத்திருந்த மடக்கு கத்தியை பட்டன் அமுக்கி நீட்டி முன்னேறினான் கேசவ். ஆக்ரோஷமாய் சிறுவனின் வலது கையை வெட்டினான். வெட்டிய கை தனியே எழ ஒரு குழகுழ திரவம் வழிய. சிறுவன் வழிந்த திரவத்தை வழித்து நக்கியபடி கேசவ்வின் கழுத்தை இறுக பிடித்துக் குனிந்தான். 4 தன்னுடைய தோளில் காமெரா, பேக்கில் பாட்டரி செல் பொருந்திய மினி டேப் ரெக்கார்டர், அதனுடன் இணைக்க மைக், 2 பதியப்படாத கேசட்டுகள், குறிப்பு எழுத ஒரு சிறு நோட்டு, சீவப்பட்ட கூர்மையான பென்சில் துணையுடன் புகைப்பட கலர் ரோல் 2. புறப்பட்டாள் ஜெருஷா. அவள் ஓர் ஆராய்ச்சி மாணவி. அவள் ஆராய்ச்சிக்கு எடுத்திருக்கும் தலைப்பு கோஸ்ட்ஸ் ரியல் ஆர்ஃபானடிக். இப்போதைய இவளின் தினப்படி வேலை ஒவ்வொருவராகச் சலிக்காமல் சந்திப்பது. நீங்கள் பேய்கள் இருப்பதை நம்புகிறீர்களா? நம்பினால் ஏன் நம்புகிறீர்கள்? நம்பாவிட்டால் ஏன் நம்பவில்லை? உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் திகிலான சம்பவம் நடந்திருக்கிறதா? அல்லது உங்கள் நண்பர், உறவினர் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் ஏதேனும் சொல்ல முடியுமா? இப்படி கேள்விகள் அடுக்க வேண்டும். சில பேர் இவள் கேட்கும் முதல் கேள்விக்கு நாமதான் பேய் பிசாசு எல்லாம். நம்மை விடவா அது மோசமாக இருந்து விடப்போகிறது என்பர். சிலர், ஏம்மா இந்த வெட்டி வேலை? நாம செத்தா தெரியுது என்பர். மொத்தத்தில் இந்த வேலை தலைவலி வேலைதான். என்ன பண்ணுவது? டாக்டரேட் வாங்க வேண்டுமே. நடந்தாள் அந்த தெருவுக்குள். நீல நிறச் சுடிதாரில் இருந்தாள் ஜெருஷா.
கால்கள் மெல்லிய கொலுசு அணிந்திருந்தன. லேசான ஹை ஹீல்ஸுடன் முதல் வீட்டின் கதவை தட்டி காத்திருந்தாள். ஜெருஷா கதவை நோக்கிச் சமீபித்த இரு காலடிகள் கதவை திறந்தன. 33 வயதான ஒரு மாமி. என்னம்மா விஷயம்? 0.5 நொடி சிரித்து விஷயம் சொன்னாள். எனக்கு அனுபவம் இல்லை. ஆனால் எங்கம்மா அவள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லுவாள். அதைச் சொல்லவா? சொல்லுங்கள் சொல்லி டேப் ரெக்கார்டரில் மைக் வயர் பொருத்தி மாமி முன் நீட்டி டேப்பை ஆன் பண்ணினாள் ஜெருஷா. கதை கேட்டு ஜெருஷா சிரித்தாள். அடுத்த 5 வீடுகளில் யாரும் எந்தவித அனுபவமும் கூறவில்லை. அடுத்த தெருவில் 3வது வீட்டில் 60 முதல் 40 கருப்பு வெண்மை கேசம் கொண்ட, மேல் இமை மடிந்து அதற்குள் இடுங்கிய கண்கள் கொண்ட ஒரு 52 வயது ஆசாமி அமர்ந்திருந்தார் ஒரு வீல்சேரில். சுண்டுவிரல் தடிமனில் முறுக்கு மீசை வானம் அண்ணாந்த இருமுனைகளுடன். வணக்கம் சார் என்றாள் ஜெருஷா. வாம்மா வா, உட்காரும்மா. என்ன வேணும்? எதிரில் இருந்த பிரம்பு நாட்காலியில் அமர்ந்தாள். வந்த காரணத்தை கூறினாள். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தைச் சொல்றேன் கேளும்மா. ரியலி த்ரில்லிங் சார். ஜெருஷா சுவாரசிய கண்காட்டினாள். நன்றி சொல்லிவிட்டு அவள் புறப்பட்டபோது பகல் பொழுது அடுத்த ஷிப்புக்கு வரும் இரவு பெண்ணுக்கு பிளேயிங் கிஸ் கொடுத்து விட்டு அடுத்த 12 மணி நேரத்துக்கு ரிப்வான் விங்கிள் ஆனது. அசதியாய் நடந்த அவளின் கண்களில் ஒரு குடிசை தென்பட்டது. சிறிது நீர் வாங்கி குடிப்போம் என்று போய்வாசலின் முன் நின்று வீட்டிலே யாருங்க? குரல் கொடுத்தாள். வயதான ஒரு அம்மா தடுமாறி வெளியே வந்தாள். என்னம்மா வேணும்? கொஞ்சம் குடிக்க தண்ணீர் வேண்டும். திண்ணையிலே உட்காருமா. தரேன். அமர்ந்தாள் ஜெருஷா. தண்ணீர் கொடுத்து விட்டு எதிரில் அமர்ந்த அந்த அம்மா எங்கேம்மா வேலைக்கு போயிட்டு வர்றியா என்று கேட்டாள். இல்லை பாட்டி, ஆராய்ச்சி விஷயமா. ஜெருஷா விவரித்தாள். நான் ஒரு கதை சொல்றேன் கேட்கிறியா? ஓ தாராளமா சொல்லுங்க பாட்டி. அந்த தெருவில் பர்வதம்மா செம பிரசித்தம். புருஷன் இல்லாத அந்தம்மா வட்டிக்கு பணம் கொடுத்து வாழ்க்கை நடத்தினாள். கையிருப்பில் 70,000 ரூபாயும் 10 பவுன் நகையும் இருந்தன. இது அந்த தெருவில் ஆட்டோ டிரைவர்களாய் இருக்கும் சாமிதுரை முத்துக்கண்ணுவின் நரிக்கண்களில் பட்டுவிட்டது. ஒரு நாள் கதவு தட்டப்பட்டது. பர்வதம்மா கதவை திறந்தாள். என்னங்கப்பா? சாமித்துரை முத்துக்கண்ணுவை உறுத்தான். முத்துக்கண்ணு கை மோதிரத்தை கழற்றி கொஞ்சம் பணம் முடை. இதை அடகு பிடிச்சிட்டு பணம் கொடுங்க நீட்டினான். வாங்கி தராசில் இட்டு எடை பார்த்துவிட்டு 250 ரூபாய் தரலாம். சரியா? 300 போட்டுக்கொடு பர்வதம்மா. சரி என்றவள் மோதிரத்தை பீரோவில் வைக்க பீரோவை திறந்தாள். சாமித்துரை முத்துக்கண்ணுவை பார்த்து கண் சிடிட்டினான். முத்துக்கண்ணு பாண்ட் பாக்கெட்டிலிருந்து நைலான் கயிறு எடுத்தான். மெதுவாக முன்னேறி பர்வதம்மாவின் கழுத்துக்குள் நுழைந்தான். திடுக்கிட்டு அலற மறந்து எழுந்து திகைத்த பர்வதம்மாவின் கழுத்தை பல் கடித்து இருக்க பர்வதம்மா பல தடவை கை கால்களை இழுத்து 120 நொடிகளில் விரைத்து போனாள். கழற்ற வராத காது கம்மலை பேனா கத்தியால் அறுத்து எடுத்தனர். பீரோவின் நகை பணத்தை பொட்டலமாக கட்டி இருவரும் புறப்பட்டனர். இந்த கதையில் பேய் எங்கே வருது? இந்த கதை எப்படி தெரியும் பாட்டி? என் கண்ணாலே பார்த்தேம்மா. பார்த்துட்டுமா சும்மா இருந்தீங்க? பாவிகளை போலீஸ்லே காட்டிக் கொடுக்க வேண்டியது தானே. முடியாதேம்மா. ஏன்? அந்த பாவி பசங்க கொன்னதே என்னை தானே. கா அன் ந தே. ஓ மை காட். உடலின் அனைத்து ரோமங்களும் சிலிர்க்க கண்ணின் கருவிழிகள் விரைக்க வாய் திறந்து அதிர்ந்தாள் ஜெருஷா. பாட்டி சிரித்தாள். இரு கை உயர்த்தினாள். நகம் நீண்ட விரல்கள். வாயில் டிராகுலா பற்கள். எகிரி உருண்டு தரையில் எழுந்து ஓட ஆரம்பித்தாள் ஜெருஷா. கிழவி பேய் துரத்தியது. இரு வட்ட வெளிச்சங்கள் குலுங்கி ஓடும் ஜெருஷா நோக்கி. அது ஒரு கருப்பு கார். 5 டியாரா பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி நெற்றியில் ஒட்டிக்கொண்ட ஒரு 60க்கு 40 கட்டிடம். மொட்டை மாடிக்கொண்டு என் அலுவலக அறையில் அமர்ந்து பழைய ஆங்கில இதழை படித்துக் கொண்டிருந்தேன். இதழை டிராயர் திறந்து வைத்து விட்டு நிமிர்ந்தேன். மணி 10:30 காலை. எழுந்தேன். இடது கை விரல்களை வலது கை விரல்களாலும் வலது கை விரல்களை இடது கை விரல்களாலும் சொடக்கு எடுத்து விட்டேன். போர் அடிக்கிறது. என்ன செய்யலாம்? முதலில் தலைவரை பார்ப்போம். தலைவர் என்றால் அரசியல் கற்பனை வேண்டாம். என் காட்ஃபாதர் எடிட்டர் சங்கரலிங்கம்தான். செல்லமாக தலைவரே என்பேன். காப்பி தூள் நிற மாருதியை கிளப்பி எடிட்டர் சங்கரலிங்கம் பார்க்க புறப்பட்டேன். பச்சை கண் பத்திரிகை அலுவலக வாசலின் இடப்புறம் வாகனத்தை நிறுத்தி இறங்கினேன். 2 டிட்பிட்ச் வில்லைகளை வாய்க்குள் போட்டு ஹைஜம்ப் செய்ய வைத்தேன். வறண்ட வாய் இனித்து மெந்தாலித்தது. வாசலில் நின்ற கூர்க்கா வணக்கம் சார் என்றான். வணக்கம்பா. எப்படி இருக்கேனா? உங்க புண்ணியத்திலே நல்லா இருக்கேன். தப்பா சொல்றே. எடிட்டர் புண்ணியம்னு சொல்லு. டெலிவரி வேன் காத்திருக்க வெவ்வேறு ஊர்களுக்கு போக வேண்டிய பத்திரிகை கட்டுகளை ஊழியர்கள் வேன் வயிற்றுக்குள் திணித்துக் கொண்டிருந்தனர்.
எடிட்டரின் அறைக்கு வெளியே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் காத்திருந்தார். என்னை கண்டதும் அவர், ஹலோ டியாரா சார், உங்க குற்றால கொலை சீசன் டிடக்ஷன் சூப்பர். அதை அப்படியே தொடரா பச்சை கண்லே எழுதினீங்க போல. சிரித்தார். தொப்பையும் டிஸ்கோ ஆடிச் சிரித்தது. பதிலுக்கு 5% சிரித்தேன். என்ன விஷயமா வந்தீங்க? அதுவா, எல்லாம் ஒரு சிபாரிசுக்காகத்தான். என்ன சிபாரிசு? எடிட்டர் ரூம்லே பேசுவோமே. உள்ளே நுழைந்தோம். எடிட்டர் சங்கரலிங்கம் நிமிர்ந்து வரவேற்றார். 5 அடி 7 அங்குல உயரம், தூக்கி சீவப்பட்ட பளபளப்பு கேசம், இலேசான தாட்டி, அடிக்கடி அன்பாய்ச் சிரிக்கும் சுபாவம். கதர் அரை கை சட்டை, டெரிகாட்டன் பான். வாடா பையா வா, உட்கார். எஸ். ஐ. இடம் திருப்பி, நீங்களும் உட்காருங்க சார் என்றார். உட்கார்ந்தோம். இன்டர்காம் அமுக்கி, 3 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டா என்றார். என்னிடம் திரும்பி, டியாரா உனக்கு தெரியுமில்லே? ஓ, நல்லா தெரியுமே. அங்கே எனக்கு M.A. Ph. படித்த பெண் வாசகி ஒருத்தங்க உண்டே. அங்கே கடந்த 15 நாட்களாக 6 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கேஸ்லே அபிஷியலா நீட்டீல் பண்ணணும்னு எஸ். ஐ. மார்த்தாண்டன் என்னை ரிக்வெஸ்ட் பண்றார். எஸ். ஐ. தலை ஆட்டினார். அப்படியா, சீரியஸானேன் நான். கொலையானவங்க எந்த முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க? எஸ். ஐ. கொலையானவங்க கழுத்திலே கடி அடையாளம் தெரிகிறது. வேறு உடலில் சிறு காயங்கூட இல்லை. ஆடாப்சி ரிப்போர்ட் கூட பிணங்களின் உடலில் ரத்தம் முழுவதும் காணாமற் போயிருக்கிறது என்கிறது. இசிட் ஒருவேளை கொலையாளி செய்த செட்டப்பாக கூட இருக்கலாம். மே பி எ பாசிபிள் ஒன். எஸ். ஐ. டியாரா, நீ என்ன பண்றே? நாளைக்கு? நோ, இன்னிக்கே ஈவினிங் அந்த ஊருக்கு புறப்படரே. புறப்பட்டு? அங்கே நம்ம பத்திரிகை ஏஜென்ட் சிதம்பரநாதன் இருக்கிறார். அவர் கூட ஏற்கனவே போன்லே காண்டாக்ட் பண்ணினேன். ஒரு வீடு ரெடி பண்ணி இருக்கார். இது தான் அந்த வீட்டு அட்ரஸ். வீட்டுச் சாவி பக்கத்து பங்களாவிலே நீ வாங்கிக்கலாம். ஃபர்தர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம ஏரியா சர்க்குலேஷன் மேனேஜர் முத்துக்குமாரசாமி செய்வார். ஓகே சார். ஊருக்கு பஸ்லே போறியா கார்லே போறியா? என்னோட காப்பித்தூள் நிற மாருதியிலே தான். அது வேணாம், என் காரை எடுத்துட்டு போ. ஓகே சார். இந்தா பிளாங்க் செக், உன் தேவைக்கேற்ப ஃபில் பண்ணிக்க. டபுள் ஓகே. எஸ். ஐ. சந்தோஷத்துடன் எடிட்டர் சங்கரலிங்கமும் டியாராவும் கம்பைன் ஆயாச்சுல. இந்த கேஸ் பாதி கண்டுபிடிச்ச மாதிரிதான். எழுந்து கை நீட்டினேன். கை குலுக்கி தோளில் தட்டி, பெஸ்ட் ஆஃப் லக் மை பாய். பெஸ்ட் ஆஃப் லக். ஏதாச்சும் விஷயம்னா நம்ம கிளை ஆபீஸ் டெலிபிரிண்டர்ல காண்டாக்ட் பண்ணு. கார் சாவி நீட்டினார். வெளியே வந்த எஸ். ஐ. என் கையில் ஒரு பேப்பர் கட்டை கொடுத்து, விக்டிம் 6 பேரோட டீடெயில்ஸ், அவங்களோட பி.எம். ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு, உதவும் என்றார். வாங்கிக் கொண்டேன். எடிட்டர் காரில் புறப்பட்டேன். 6. இரவு நேர குளிர் படர்ந்திருந்தது. மேதோனாவின் லேட்டஸ்ட் கேசட்டை திணித்து மெலிதாய் வால்யூம் வைத்து மேதோனா குரலை ரசித்தபடி அந்த ஊருக்குள் நுழைந்தேன். தூரத்து இருட்டு பின்னிய வெளிச்சத்தில் ஒரு இளம்பெண் எதை கண்டோ யாரைக் கண்டோ உலக பதட்ட ஆவேசமாய் ஓடி வந்து கொண்டிருந்தாள். அவளை துரத்துவது யார்? பைனாகுலராக்கிய கண்களுக்கு தெரியவில்லை. காரை பிரேக்கிட்டு அவள் முன் நிறுத்தி கதவை ட்ரக் என்று திறந்து வேகமாய் இறங்கி அவளை நிறுத்தினேன். அதற்குள் அவளை துரத்தி வந்த கிழவி பேய் மரத்தின் பின் ஒளிந்து கொண்டது. யாரும்மா நீ? ஏன் ஓடி வர்றா? மந்திரி சிபாரிசில் டைப்பிஸ்ட் ஆனவள் டைப் அடிப்பது போல ஊ உளறினாள். கி பே அங் ஓடி வந்து. ஐயோ! அவள் தோளிலிருந்த காமெராவையும் பேக்கையும் விடுவித்து காரின் பின் சீட்டில் போட்டுவிட்டு, சரி, உன்னால் பேச முடியல, காருல போவோம், அப்பச் சொல்லு. ஆனால் இன்னும் அவளின் கலவர முகம் பயத்துக்கு 144 போடவில்லை. இப்போது அவள் பேய் ஒளிந்திருந்த மரத்தைச் சுட்டி ஆன் பே யூ என்ன சொல்கிறாள் இவள்? ரிவால்வர் எடுத்து லோட் ஆகியிருக்கிறதா என்று பார்த்துவிட்டு அவன் சுட்டிக்காட்டிய மரத்தை நெருங்கி தோராயமாய் அலசினேன். யாரும் இல்லையே. சரி, வா போவோம். முன் சீட்டில் என்னுடன் அமர வைத்து காரை ஸ்டார்ட் செய்தேன். மும்முறை ஆகாமல் 4வது எரிச்சல் கிளப்பில் ஸ்டார்ட் ஆனது. ஸ்டீரிங் வலக்கையால் கையாண்டபடி, இப்பச் சொல்லும்மா, என்ன விஷயம் என்றேன். உமிழ் நீரை வாயில் உற்பத்தி பண்ணி வறண்ட வாயை, தொண்டையை ஈரமாக்கி ஏதோ சொல்லப் போனவள் நிமிர்ந்து புறங்கையால் வாய் மூடி வீல் என்று வீறிட்டாள். காரின் முன் கண்ணாடியின் மேல் தொங்கும் குழந்தை பொம்மையிலிருந்து சிவப்பு திரவம் சொட்டு சொட்டாய் ட்ரிப் 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 என்று சொட்டிக் கொண்டிருந்தது. சாயமா? இது எப்படி இங்க வந்துச்சு? சுட்டு விரலால் தொட்டு பார்த்தேன். பிசுபிசுத்தது. என் மனதுக்குள் பயம் ட்ரம்பெட் வாசித்தது. குத்துக்கோடு. அடுத்த 10வது நொடியில் காருக்குள் கற்பூரம் கலந்த மல்லிகை பூவாசம் குங்கும் என்று கிளம்பியது. இன்னும் பயந்து ஒடுங்கிய அவளை என் பயத்தை காட்டாமல் தோளில் தட்டி, பயப்படாதே, நானிருக்கேன், கிசுகிசுத்தேன். 5 நொடிகளில் வாசனை மறைந்து போயிற்று. பொம்மையின் சிவப்பு திரவம் மாயமாய் காணவில்லை. உன் பேரு என்னம்மா?
ஜெருஷா. அந்த நேரத்திலும் வித்தியாசமான உச்சரிப்பை ரசித்தேன். உங்க வீடு எங்க இருக்குமா? நான் ஹாஸ்டல்ல இருக்கேன். ராத்திரில கதவை திறக்க மாட்டாங்க. சரி, என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட தங்கலாம். ஏஜென்ட் சிதம்பரநாதன் ஏற்பாடு பண்ணிய வீட்டின் முகவரியைக் காட்டி, இந்த முகவரி தெரியுமா? நடுங்கிய கையில் வாங்கி பார்த்தவள், தெரியும் என்றாள். மெயின் ரோட்டின் இடது பக்கம் அவன் சொன்னபடி திரும்பி அந்த பங்களாவின் முன் நிறுத்தி அவளுடன் இறங்கி அடுத்த பங்களாவுக்குள் நடந்தேன். அழைப்பு மணி முதுகு அமுக்கி 50 கொடிகள் காத்திருந்தோம். ஒரு முண்டா பனியன், ஒரு கைலி, கோல்டன் பிரேம் கண்ணாடி, 54 வயது மனிதர் கதவு திறந்து நெற்றி சுருக்கி டியாரா சார். எஸ், டியாராதான். ஜெருஷாவை ஒரு அவசர பார்வை பார்த்துவிட்டு, உங்களுக்கு கல்யாணம் ஆனதே தெரியாதே. இது உங்க மிஸ்ஸஸா? ரொம்ப முக்கியம். சாவிய குடுங்க சார். உள்ளே போய் 118 நொடிகள் கழித்து சாவியுடன் வந்தார். சாவியுடன் நடந்த எங்கள் முதுகை வெறித்தார் முண்டா பனியன். பின் ஏதோ நினைவு வந்தவராய் கத்தினார். டியாரா, பிரிட்ஜ்ல உங்களுக்கு சாப்பிடத் தேவையானது இருக்கு. கதவை திறந்தேன். இவளோ அங்கும் இங்கும் பயந்து வெறித்து கொண்டிருந்தாள். உள்ளே வந்து லைட்டை ஆன் பண்ணினேன். இடப்புறம் 4 ரூம், வலப்புறம் 4 ரூம், நடுவில் மாடிக்கு படிக்கட்டு. மேலேயும் இதே அமைப்பு போல இருந்தது. கொண்டு வந்த காமெரா பேக்கை மேஜையில் வைத்துவிட்டு சமையலறை போனோம். ஃபிரிட்ஜின் மேல் மில்க் ஸ்வீட்டட் பிரெட் எடுத்து மேஜை கத்தியால் ஸ்லைஸ் பண்ணியபடி, இப்ப சொல்லும்மா என்றேன். என்ன படிக்கிற? நடந்ததை முழுவதும் சொல்லி முடித்தவள் குனிந்து அதிர்ச்சியில் திணறினாள். நான் ஸ்லைஸ் செய்யும் பிரெட்டை சுட்டினாள். இயல்பாய் குனிந்து 1000 முறை அதிர்ந்தேன். ஸ்லைஸ் பண்ணிய கத்தியிலிருந்து ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது பயபயபயபயபயத்துடன். ஸ்லைஸ் செய்த பிரெட் துண்டுகளை விலக்கினேன். ஒரு மனிதனின் சுண்டுவிரல் புத்தம் புதிதாய். பயத்துடன் பிரெட்டைச் சேர்த்து ஜன்னல் வழியே விட்டெறிந்தேன். பயத்துடன் இவள் ஓடி வந்து கட்டிக்கொண்டு விசும்பினாள். இம்மாதிரி அணைப்புக்கு 100 பேய் பயமுறுத்தல் சந்திக்கலாம் போல. எனக்கு பயமாயிருக்கு. அந்த கிழவி பேய் என்னை கொல்லாம விடாது. ஜெருஷா, மீ வித் யூ நத்திங் வில் ஹாப்பன். சரி, ஃபிரிட்ஜிலிருந்து ஏதாவது ட்ரிங்க்ஸாவது குடிப்போம். ஃபிரிட்ஜை திறந்தேன். அதில் ஒவ்வொரு தட்டிலும் ஃப்ரெஷ்ஷாய் துண்டித்த மனித உறுப்புகள் ரத்தம் சொட்ட சொட்ட சொட்ட. ஃபிரிட்ஜை மூடி அறைந்தேன். வயிறு கந்தக உஷ்ணம் காட்டியது அசுர பசியில். என் சூட்கேஸை திறந்தேன். ஆயத்துள் குறைசி எழுதப்பட்ட 2 தாயத்துக்களை எடுத்தேன். ஒன்றை இடது மணிக்கட்டில் கட்டிக்கொண்டேன், மற்றொன்றை ஜெருஷா கையில் கட்டி விட்டேன். மனதை ஒருமுகப்படுத்திக் கொண்டு மீண்டும் ஃபிரிட்ஜை திறந்தேன். இம்முறை அதில் உள்ளே ஸ்பிரிண்ட் பாட்டில்கள் 2, கூல்சிப்ஸ் கிரேப் 4 பாக்கெட், வெண்ணெய் 500 கிராம் பாக்கெட், பார்னர் மாங்கோ பாட்டில்கள் 2, 8 முட்டைகள் காணப்பட்டன. எடுத்து குடிக்க கற்பனை மனதுக்கு அருவருப்பாய் இருந்தது. சரி, பட்டினியோடு படுக்க வேண்டியதுதான். ஜெருஷா, நீ பெட்ல படுத்துக்க, நான் வாசல்ல படுத்துக்கிறேன். ஐயோ, எனக்கு பயமாயிருக்கு. நான் மாட்டேன். பின்ன நான் உன் கூடவா படுத்துக்க முடியும்? ஏன் படுத்தா என்ன? நீங்க தப்பு செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை. நான் சின்னதா தப்பு செய்ய மாட்டேன், பெரிசா தான். சரி, ஒரே பெட்ல படுப்போம். தள்ளி தள்ளி. இருவரும் படுத்துக் கொண்டனர். அரைகுறை தூக்கத்தில் 1000 திகில் கனவுகள். அழகான அரை வட்டமாய் கடல் கன்னியின் கழுத்தின் கீழ் எழுந்து சூரியன் பூமிக்கு விடியல் சொன்னது. எழுந்து அமர்ந்து 10 விரல் உள்ளங்கையில் மானசீகமாய் முகம் பார்த்து கொண்டேன். திரும்பி ஜெருஷாவை உறுத்தேன். ஹே என்று படுத்து கிடந்தாள். பெண்கள் தூங்கும்போதும் அழகுதான். எழுப்பலாமா? சே, வேணாம். இரவு பயத்தில் வெகுநேரம் அரை தூக்கத்தில் புலம்பியவள் இப்போதுதான் முழு தூக்கத்தில் மூழ்கி இருக்கிறாள். எழுந்தேன். எலக்ட்ரிக் ஷேவரை எடுத்து முகச்சவரம் செய்து கொண்டேன். பாத்ரூமில் குளிக்கும்போது ஷவரில் ரத்தம் கித்தம் கொட்டுமோ என பயந்து கொண்டே குளித்தேன். குளித்து விட்டு கைலியுடன் தோட்ட பக்கம் நடந்தேன். எனக்கு தனியா இருக்க பயமா இருக்கு. என்னை அம்போன்னு விட்டுடாதீங்க. என்னையும் துணையா வச்சுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப உதவையா இருப்பேன். அப்ப உன் பேய் ஆராய்ச்சி போஸ்ட் போன்று. காவல் நிலையம். காரிலிருந்து இறங்கி ஸ்டேஷனுக்குள் நுழைந்தோம். வாங்க டியாரா, வாங்க வாங்க என்றார் எஸ். ஐ. மார்த்தாண்டன். உட்கார்ந்தோம். எப்ப வந்தீங்க? நேத்து ராத்திரி. இந்த பொண்ணு யாரு? அது ஒரு தனிக்கதை. கதை சுருக்கம் சொல்லுங்க. சொன்னேன். நம்பவே முடியலையே. இது தான் அந்த கிழவி படம். கிழவி படம் பார்த்த எஸ். ஐ. ஸ்டேஷனின் கான்கிரீட் கூரை வரை எகிரினார். பர்வதம்மா, இந்தம்மா கொலைகேஸை நான் தான் டீல் பண்ணேன். இப்பவாவது நம்புறீங்களா? போலீஸ்காரன் எதையும் உடனே நம்பிட மாட்டான். பேச்சின் இடையே டெலிபோன் சார், எதிர் முனையில் உங்களை கூப்பிடுறாங்க என்றது கிரிங் கிரிங் பாஷையில். டடக்கென்று ரிசீவரை எடுத்து காதில் பொருத்தி ஹலோ என்றார் எஸ். ஐ. என்னது, ஒரு டெட்பாடியா? எங்கே கிடக்கு? சரி, இதோ உடனே வரேன். ரிசீவரை வைத்து விட்டு நிமிர்ந்தார் எஸ். ஐ. முந்திரி காட்டுல ஒரு 25 வயது லேடியோட பாடி கிடக்குதாம். சஸ்பெக்டட் மர்டரா? போனாதான் தெரியும். நீங்க வரீங்களா டியாரா? நோ,
நீங்க போயிட்டு வாங்க. நான் நாளைக்கு வரேன். புறப்பட்டோம். 7. அரசு மருத்துவமனை. யானை தந்த நிற உச்சியில் சிவப்பு விளக்கு கொண்டை போட்ட ஆம்புலன்ஸ் குலுங்கி நிற்க அதிலிருந்து மார்ச்சுவரிக்கு ஊழியர்கள் 4 இறங்கினர். சற்று பின்வந்த ஜீப்பிலிருந்து சப்இன்ஸ்பெக்டர் மார்த்தாண்டன் கொக்கு போல் நீட்டி இறங்கி தொப்பியைச் சரிசெய்து கொண்டார். மார்ச்சுவரி ஊழியர்கள் ஆம்புலன்ஸின் முதுகை திறந்து வெள்ளை துணிக்குள் படுத்திருக்கும் பிணத்தை ஸ்ட்ரெச்சரில் மாற்றி மார்ச்சுவரிக்கு கொண்டு போயினர். எஸ்.ஐ. மார்த்தாண்டன் மெடிக்கல் ஆபீசர் தினகரன் ரூமுக்குள் மே ஐ கமின் சொல்லி நுழைந்தார். கமின் எஸ்.ஐ. கமின். சிட் டவுன். என்ன புதுகேசா? புது தலைவலிதான். சஸ்பெக்டட் மர்டர். முந்திரிக்காட்டில கிடந்துச்சு. ஆனா பெண்ணா? பெண் தான். உடம்புல காயம். கழுத்துல கடி காயம் வழக்கம் போல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலி. பேய் கொன்னுடுச்சுன்னா எஃப்.ஐ.ஆர். எழுத முடியும். எனக்கும் அதேதான் குழப்பம். டாக்டர் பி.எம். எப்ப பண்ண போறீங்க? மணி சாயங்காலம் 5:30 ஆச்சு. ஏற்கனவே ஒரு பாய்ச்சன்ட் கேஸ் பண்ணணும். உடனே இதையும் பண்ணிட வேண்டியதுதான். ஏன் இதை நாளைக்கு பண்ண வேண்டியது தானே? பயமா? இன்னிக்குத்தான் பண்ண போறேன். பெரிய ஆளுங்க நீங்க. பேச்சுலேயே ஆளை ட்ராப் பண்ணிடுறீங்க. சரி, நாம இப்ப எங்க போறோம்? வந்த வேலையை கொஞ்சம் கவனிக்க வேணாம்? இதுவரைக்கும் 17 பேர் செத்திருக்காங்க. ஊரே மிரண்டு போய் இருக்காங்க. வெளியூர் பயணிகள் ஒருத்தரும் இந்த ஊருக்கு வர்றதில்லை. புதுசா எந்த கல்யாணமும் நடக்கல. சாயங்காலம் 6 மணிக்கு மேல ரோட்ல ஒரு குஞ்சு காக்கா இல்ல. ஸ்பெஷல் போலீஸ் ஸ்குவாட் வந்திருக்கு. ஸ்குவாட் ஊர் முழுவதும் ரோந்து சுத்த. இனி நாம ஆக்டிவா செயல்படணும். என்ன செய்யணும் சொல்லுங்க டியாரா? முதல்ல இந்த ஊர்ல எத்தனை சுடுகாடு இருக்குன்னு பாக்கணும். பாத்துருவோம். அப்புறம் எங்கிருந்து இந்த இரத்த காட்டேரிகள் வருதுன்னு ஆராயணும். ஆராய்ந்து அதுகளை அடியோடு ஒழிக்கணும். காரை ஸ்டார்ட் செய்தேன். ஜெருஷாலின் டிபார்ட்மெண்டின் முன் நிறுத்தினேன். போய் 15 நாட்கள் விடுமுறை எழுதி கொடுத்துவிட்டு வந்தாள். அட்டெண்டர் சிவலிங்கம் ஓடி வந்தான். சார், நீங்க டியாரா ராஜ்குமார், கிரைம் எழுத்தாளர் தானே? ஆமாம். நீங்க யாரு? ஜெருஷாவை சுட்டிக்காட்டி அவன், நான் அம்மா டிபார்ட்மெண்ட் அட்டெண்டர் சார். நெற்றியில் பலமாக விபூதி பூசி நடுவில் குங்குமம் வைத்திருந்தான். கழுத்திலும் முழங்கையிலும் விபூதி பூச்சு. என்ன விஷயமா வந்தீங்க சார்? சும்மா கேஷுவல் விசிட். போய் சொல்றீங்க. பேய்கள் கழுத்தை கடித்து மனுஷங்களை கொலை செய்யறதை கண்டுபிடிச்சு கதை எழுத வந்திருக்கீங்க. அப்படியா சொல்ற? சரி, நீ சொல்லு. பேயா இத்தனை கொலைகளையும் பண்ணுச்சு? பின்ன அது எங்கிருந்து வருது? கொலைகள் பண்ணதுன்னு கூட எனக்கு தெரியும். நைச்சா விசாரிக்கிறீங்க? எஸ்.எம்.ஆர். நகருக்கு பின்னாடி இருக்கிற சுடுகாட்டுல இருந்து தான். தகவலுக்கு நன்றி. வா ஜெருஷா போவோம். சார், ஒரு ஆட்டோகிரா போடுங்க சார். போட்டு கொடுத்தேன். காரை ஸ்டார்ட் செய்தபடி ஜெருஷா. எஸ்.எம்.ஆர். நகர் எங்க இருக்கு? இங்க இருந்து 2 கிலோமீட்டர். போங்க, வழி சொல்றேன். எஸ்.எம்.ஆர். நகரை தாண்டி 100 அடி தள்ளி சுடுகாடு தென்பட்டது. சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் எழுப்பி இரும்பு கேட் போடப்பட்டிருந்தது. ஜெருஷா, வண்டியிலேயே இரு. ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறேன். இறங்கி சட்டை பின்புறத்தை சரிசெய்தபடி கதவை தள்ளி உள்ளே நுழைந்தேன். பிரம்மாண்டமான சுடுகாடுதான். பகல் 1 மணிக்கு கூட கழுத்தை நெரித்த அமைதி. இடது புறம் ஒரு குடிசை தென்பட்டது. சுடுகாட்டு வாட்ச்மேன் எங்க இருப்பார்? குடிசையிலா? குடிசையை நெருங்கி வாட்மேன் குரல் கொடுத்தேன். பதில் இல்லை. உள்ளே ஒரு தடவை சுற்றி பார்த்து விட்டு வருவோம். ஒவ்வொரு கல்லறையாக வேடிக்கை பார்த்து கொண்டே நடந்தேன். 10 கல்லறை தள்ளி நெக் என்று மண் வெட்டியால் மண்ணை கொத்தும் சத்தம் கேட்டது. நெருங்கினேன். கருப்பு கம்பளி போர்த்திய ஒரு நெடிய ஆசாமி கல்லறையின் ஈர மண்ணை நெத்திக் கொண்டிருந்தான். இந்தச் சுடுகாட்டு வாட்ச்மேன் எங்கங்க? கேள்விக்கு பதில் சொல்லாமல் நிமிர்ந்தான். ஆந்தை பார்வை. ஏன்? சும்மா ஒரு சின்ன விசாரணை. நான் தான் வெட்டியான், வாட்ச்மேன் எல்லாம். உங்க பேரு? எங்கிருந்து வருது? இருளாண்டி. ஏங்க இருளாண்டி? நம்ம ஊர்ல இந்த 1 மாசமா தொடர்ந்து கொலைகள் நடக்குது தெரியுமா? தலை ஆட்டினான் இருளாண்டி. முதல் கொலை நடந்த தேதி போன அமாவாசைக்கு மறுநாள் 18ஆம் தேதி. 17ஆம் தேதி நைட்டோ 18ஆம் தேதி காலையிலையோ இங்க எதுவும் பிணம் எரிக்க புதைக்க வந்தாங்களா? கொண்டு வந்தது கன்னிகா பிணம். வாய் திறப்பானா இருளாண்டி? ஞாபகம் இல்லிங்களே. ஏமாற்றமாய் திரும்பினேன். முதுகில் கொலை வெறியாய் இருளாண்டி முறைத்து கொண்டு நிற்பதை அறியாமல் ஏமாற்றமாய் திரும்பினேன். காரின் இடது முன் சீட்டில் கோழி தூக்கத்தில் இருந்தாள் ஜெருஷா. என்ன ஆச்சு? ஞாபகம் இல்லைன்றான். ஒரு ஐடியா. got போலீஸ்ல 17 மத்தேதி ஏதாச்சும் கொலை தற்கொலை கேஸ் பதிவாச்சான்னு கேட்போம். அப்படி இருந்தா இறந்தவங்களோட கார்டியன் அல்லது பேரண்ட் அட்ரஸ் அங்கேயே கிடைக்கும். அவங்களை விசாரிச்சா எங்க எந்த சுடுகாட்டுல புதைச்சாங்க அல்லது எரிச்சாங்கன்னு தெரிஞ்சுட்டு போகுது.
போலீஸ்ல பதிவாகியிருக்காதுல. ஏதாவது அகால மரணம்தான் பேட் ஓமன்களை தோற்றுவிக்கும். ஜெருஷா, யூ ஆர் பிகமிங் மோர் கிழவரர். தாங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ஸ். காரை ஸ்டார்ட் செய்து போலீஸ் ஸ்டேஷன் அடைந்தோம். 7-8 பேர் குழுமியிருக்க சட்டையில்லாமல் கைலியுடன் ஒருவன் குற்றமாய் குனிந்திருந்தான். எஸ். ஐ. மார்த்தாண்டன் அவனை காதில் அறைந்து, எலே நிமிர்ந்து பாருடா விளக்கெண்ணெய். உன் பேரு என்னடா? செல்லமணி. சே இல் ல ம நீ. விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சமா? நிஜ பேருதானா? அப்பன் சத்தியமா நிச பேருதான். இதுவரைக்கும் எத்தனை கோழி திருடியிருக்க? கணக்கெல்லாம் வைக்கிறதில்லிங்க. சாராயம் குடிச்சு புட்டுச்சுர்னு கடிச்சுக்க ஒண்ணுமில்லேன்னு ஏதாச்சும் கோழியை கிளப்பிட்டு வந்து வறுவல் போட்டுருவேன். 4 சாத்து சாத்தினார். லாக்கப்ல போட்டு பெண்டு நிமித்திருவேன். தின்ன கோழி கறியை எல்லாம் கக்கிடுவே. நீங்க எல்லாம் போங்கய்யா. திரும்பி வாங்க டியாரா சார். டேபிளுக்கு வந்தார். சாவு கிராக்கிங்க. முணுத்தபடி வந்தார். டியாரா, விஷயம் தெரியுமா? தொடர் கொலைகள் பற்றி விசாரிக்க தனியா இன்ஸ்பெக்டர் போட்டுருக்காங்க. பேரு? பேரா? தேவசந்தர். சிதம்பரத்துல இருந்து வந்திருக்காரு. அம்பலவாணன் மர்டர் கேஸ்ல பேரு வாங்கினவரு. ரொம்ப கியூட் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம். அது கிடக்கட்டும். என்ன விஷயமா வந்தீங்க? போன மாசம் 17ஆம் தேதி ஏதாவது மர்டர் அல்லது சூயிசைடு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சா? இருங்க, பார்த்து சொல்றேன். ஃபைலை எடுத்து புரட்டினார். ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் செல்லமாய் தட்டி, இருக்கு டியாரா. கன்னிகான்னு ஒரு பொண்ணு. சூயிசைடு கேஸ். வயசு 18. காதல் தோல்வி காரணம். இறந்த பொண்ணு வீட்டு அட்ரஸ். அதையும் தேடிச் சொன்னார். ஆமா, இந்த பர்டிகுலர்ஸ் எதுக்கு? காரணமாத்தான் பின்னாடி சொல்றேன். திரும்ப காரில் புறப்பட்டோம். 10 எஸ். ஐ. மார்த்தாண்டன் கொடுத்த முகவரியை எடுத்துக்கொண்டு நானும் ஜெருஷாவும் புறப்பட்டோம். ஒரு குறுகிய தெருவுக்குள் நுழைந்தோம். பெட்டிக் கடையில் 2 சுபாரி வாங்கியபடி முகவரியை கூறி எந்த தெரு என்று விசாரித்தோம். அந்த வீடா? போன மாசம்தான் அந்த வீட்டு பெண் கன்னிகா தற்கொலை பண்ணிக்கிச்சு. ஏன் பண்ணிக்கிச்சு? லவ் ஃபெயிலியர்னு பரவலா பேச்சு. ஆனா அவங்க வீட்டிலே வயிற்றுவலி தாங்காம பண்ணிக்கிச்சுன்னு சொல்றாங்க. ஒரு வயசு பொண்ணு எதுக்கு நாண்டுக்கும்னு நமக்கு தெரியாதா? ரொம்ப நன்றி பெரியவரே. சரியாக அந்த வீட்டை கண்டுபிடித்து இருவரும் வாசல் கதவு தட்டினோம். ஒரு நடுத்தர வயது முண்டா பனியன் அணிந்தவர் கதவை திறந்தார். கடுமையான முறையில் முகத்தை வைத்துக்கொண்டு, யாரு நீங்க? என்ன விஷயம்? மென்று விழுங்கினேன். அதற்குள் ஜெருஷா, நான் கன்னிகா ஃப்ரெண்ட். 1.5 மாசமா மைசூர் போயிருந்தேன். இவர் என் ஹஸ்பண்ட். மைசூர்லே ஒர்க் பண்றார். சரளமாய் டூப் விட ஆரம்பித்தாள். வாங்க, உள்ளே வாங்க. அமர்ந்தோம். அழுவது போல் அவர் முகம் ஆனது. அவ செத்துட்டாமா? செத்துட்டாளா? என்ன சார் ஆச்சு? வயித்துவலி தாங்காம பாவி பொண்ணு தூக்கு போட்டுக்கிட்டாமா? எப்ப? போன மாசம் 17ஆம் தேதி. எங்க தகனம் பண்ணினீங்க சார்? எஸ். எம். ஆர். நகருக்கு பின்னாடி இருக்கும் சுடுகாட்டுலதான். ஏம்மா? போய் 4 பூ வச்சு அழுதுட்டு வந்தாதான் நிம்மதி. அதற்குள் கன்னிகாவின் அம்மா சமையலறையிலிருந்து வெளிவந்தாள். கன்னிகாவின் ஃப்ரெண்டாம். துக்கம் விசாரிக்க வந்திருக்கா. யாரு வந்து துக்கம் விசாரிச்சு என்னங்க? போன மக திரும்பியா வந்துட போறா. இனி அதுமாதிரி அழகு முகத்தை எங்கே பார்ப்பேன்? அழுதபடி திரும்ப உள்ளே போய்விட்டாள். சாரி சார், மறந்த துக்கத்தை திரும்ப நினைவுபடுத்திட்டோம். வரோம் சார். வெளியே வந்தவுடன் நான், ஜெருஷா. கன்னிகாவை அந்த இருளாண்டி இருக்கிற சுடுகாட்டுலதான் எரிச்சிருக்காங்க. ஆனா அந்த இருளாண்டி ஞாபகம் இல்லைங்கிறான். சம்திங் ராங் வித் ஹிம் என்றேன். அஃப் கோர்ஸ் டியாரா. திரும்பவும் அவனை விசாரிப்போம். இப்பவா ஈவினிங்கா? ஈவினிங் போவோம். திரும்பினோம் பங்களாவுக்கு. 11 சுட சுட காப்பி வந்தது. ஜெருஷாவின் கைகளில் இப்போதைய யோசனை மனோநிலைக்கு அது மிகவும் தேவைப்பட்டது. வாங்கி உமிழ்நீர் மிக்ஸ் பண்ணி சூடு குறைத்து தொண்டைக்குள் இறக்கி காபின் கிரியா ஊக்கியால் ஆக்டிவ் ஆனேன். ஜெருஷா, இப்ப கதைக்கு வருவோம். சொல்லுங்க. கன்னிகா பின் மரணத்துக்கும் இந்த அமானுஷ்ய தொடர் கொலைகளுக்கும் மிக நிச்சயமா சம்பந்தம் இருக்கிறது. எப்படி? கன்னிகா கன்னிப் பொண்ணு. யாரையோ லவ் பண்ணியிருக்கா. பேரண்ட்ஸ் முரண்டு பண்ணியிருக்காங்க. இவ மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா. கதையை கண்டினியூ பண்ணுங்க. கெட்ட ஆவிகள், அதாவது இரத்த காட்டேரி எப்படி உருவாகின்றது? அமாவாசை நாளில் துர்மரணமடைந்த பிணங்களின் மீது ரத்தம் பட்டால் இரத்த காட்டேரி தோன்றும். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? பேய் நேரா வந்து சொல்லுச்சா? நீ இருக்கிறப்ப இன்னொரு பேய் வருமா? அன்எக்ஸ்பிளைன்ட் மிஸ்ட்ரிஸ் இன் த வேர்ல்ட். வெரி குட். அப்புறம்? அப்படி உண்டான கன்னிகாவின் இரத்த காட்டேரி வரிசையாக மனிதர்களின் கழுத்தை கடித்து இரத்தத்தை குடித்து ஆட்டம் போடுகிறது என நினைக்கிறேன். உங்கள் கதை ஓரளவு பொருந்தியிருக்கிறது. இதில் இருளாண்டியின் பங்கு என்னவாயிருக்கும்? அது சற்று நிறுத்தி ஆராய்ந்தால் விளங்கும். இருளாண்டி ரொம்ப காலமாக அந்தச் சுடுகாட்டில் வெட்டியான். ஆயிரக்கணக்கான பிணங்களை எரித்து புதைத்தவன். அவனை இந்த ஆவிகள் தங்கள் கைப்பாவையாக கையாள்கின்றன என நினைக்கிறேன்.
இருந்தாலும் இருக்கும் டியாரா. இன்னைக்கு அந்த கிழப்போல்ட்டை ஆராய்வோம். மணி இரவு 7:30. எழுந்து கருப்பு பேன். கருப்பில் கோடு போடப்பட்ட சட்டை அணிந்து கொண்டேன். ரிவால்வரை லோட் செய்து இடுப்பில் செருகிக் கொண்டேன். பேன் பாக்கெட்டில் பேனா கத்தி. ஜெர்ஷா, நீ இங்கேயே இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயையோ, ஆளை பாருங்க. நானும் கூட வர்றேன். இங்க தனியா இருந்தா நானும் கன்னிகா ஆயிடுவேன். கார் வேணாம், நடந்தே போய் விடுவோம். நடந்தோம். தள்ளுவண்டியில் வைத்து சட்டியில் மண் போட்டு கடலை வறுத்து கொண்டிருந்தவனிடம் 2 வறுகடலை பொட்டலம் வாங்கினேன். எனக்கொன்று, ஜெருஷாவுக்கு ஒன்று. ஒவ்வொன்றாய் தோலை உரித்து வாயில் போட்ட படி சுடுகாட்டை நெருங்கினோம். வாசல் கதவை ஒரு ஆள் அளவுக்கு திறந்து நுழைந்தோம். சுடுகாடு பயங்கர திகில் அமைதியில். குடிசையை நெருங்கி உள்ளே பார்வையை ஓட்டினேன். யாரோ படுத்து இருப்பது தெரிந்தது. வேறு யார்? இருளாண்டியாக இருக்கும். மெதுவாக நடந்து இருளாண்டியை நெருங்கினேன். டினோசார் குரட்டை வருவது போல் வினோத சப்தம் எழுப்பியபடி தூங்கிக் கொண்டிருந்தான். கைத்துப்பாக்கியால் இவனை தட்டி எழும்பி கன்னிகா பற்றி விசாரிப்போம். துப்பாக்கியின் உலோக வாயால் அவனின் தோள் பட்டையை சுரண்டினேன். இருளாண்டி, ஏ இருளாண்டி. குரட்டை சத்தம் நின்று பல்லை நரநரவென கடித்து கொள்ளும் சத்தம் கேட்டது. அவனின் 2 கால்களும் பல முறை வெக் வெக் என்று இழுத்து கொண்டன. சிறிதாய் அசைந்து கொடுத்தான. ஒரு மாதிரி போஸில் எழுந்து வடிவத்துக்கு வந்தான். கண்களை திறந்து காட்டுப்பூனை பார்வை பார்த்தான். என் குடிசைக்குள் வந்து என்னை எழுப்பும் தைரியசாலியே, என்ன விஷயம்? போன மாசம் 17ஆம் தேதி சுடுகாட்டுக்கு வந்தது கன்னிகா பிணம். ஆனால் நாங்கள் கேட்டபோது ஏன் மறைத்தாய்? அப்போது ஞாபகமில்லை. இப்பச் சொல்லு. கன்னிகாவின் பிணத்தை எரித்தாயா இல்லை புதைச்சாயா? சிறிது யோசித்து அசிங்கமாய்ச் சிரித்தான். எரிச்சேன். ஆனா முழுசும் சரியா எரியல. அந்த பொண்ணு சடலத்து மேல என்னோட ரத்தம் மும்முறை பட்டு அவள் இரத்த காட்டேரி ஆனாள். ஆனவள் முதலாக என்னை கடித்து அவர்களின் ஆவிகள் ராஜ்யத்தில் சேர்த்து விட்டார்கள். ஆனால் அவர்களின் வசதிக்காக மனித உருவில் தொடர்ந்து இருக்கிறேன். பரவாயில்லையே இருளாண்டி, முழு விவரங்களையும் தெளிவாகச் சொல்கிறாயே. தொடையில் தட்டி சிரித்தான் இருளாண்டி. இந்த இரவில் நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியே தப்பித்தால்தானே உண்மைகள் வெளியுலகத்துக்கு தெரியும். உங்களையும் கொன்று எங்கள் ராஜ்யத்தில் சேர்க்கப் போகிறோம். ஜெருஷாவுக்கு அஸ்தியில் பர்கோலாக் செய்தது. இதயம் ஓவர்டைம் செய்தது. இருளாண்டி, உன்னை தீர்த்துக்கட்ட 10 நிமிஷம் ஆவாது இந்த துப்பாக்கியால். துப்பாக்கியோ கத்தியோ என்னை ஒன்றும் செய்யாது. கருப்பு கம்பளியை வீசிவிட்டு எழுந்தான் இருளாண்டி. கூரையில் செருகியிருந்த அரிவாளை எடுத்து தன் இடது கையை வெட்டினான். வெட்டப்பட்ட இடத்தில் வெள்ளை சதை தெரிந்து ரத்தம் பொங்கியது. சிறிது இரத்தத்தைச் சுட்டு விரலால் தொட்டு நாக்கை நீட்டி ருசித்தான். ருசித்தவுடன் மூகம் விகாரமானது. 2 நீண்ட கொக்கி பற்கள் முளைத்தன. கை விரல் நகங்கள் நீண்டன. வெட்டப்பட்ட இடம் மாயமாய் மறைந்தது. விதிர்த்து போனேன் நான். ஜெருஷா என் முதுகில் ஒட்டிக் கொண்டாள். துப்பாக்கியை சேப்பி காட்ச் விடுவித்து உலோக குதிரையை தடவி இருளாண்டியை டுஷிம் என்று சுட்டேன். சுட்ட இடம் பொசுங்கி மறைந்து போனது. இன்னும் 5 குண்டுகளை வெடித்து தீர்த்தேன். என் மூளை அடுத்த யோசனை இன்றி ஸ்தம்பித்தது. என் பின்னாலிருந்த ஜெருஷா முன் வந்து கையிலிருந்த சிறு பைப்பிளையும் கழுத்தில் கிடந்த சிலுவை டாலரையும் கழற்றி அதையும் அந்த இருளாண்டி முன் காட்டினாள். இருளாண்டி நெற்றி நெருங்க யோசித்து நின்றான். குடிசையை விட்டு வெளியே ஓடிவந்தோம். காற்று வினோதமாய் சீழ்க்கை அடித்து விசிறியது. சுடுகாட்டு மரத்திலிருந்து கீச் என்ற சப்தத்துடன் ஒன்று என்னை குறி வைத்து பறந்து வந்து என் திடீர் குனியலில் விலகி போனது. வௌவால். திரும்பவும் என்னை நோக்கி அந்த வௌவால் பறந்துவர. வௌவாலின் முகம் மனித வடித்தில் இருந்தது. ஒரு காகம் சைஸில். கீச் சப்தங்கள் அதிகரிக்க ஆரம்பித்தன. திரும்பி அதிர்ந்தேன். 30க்கு மேற்பட்ட வௌவால்கள் பறந்து வந்தன எங்களை குறிவைத்து. ஓடு ஜெருஷா, சீக்கிரம் கமான். தலைதெறிக்க ஓட ஆரம்பித்தோம். ஒரு வௌவால் பறந்து வந்து என் கன்னத்தை கடிக்க உலக ஆவேசமாய் அதனின் இறக்கைகளை பிடித்து சைதாப்பேட்டை டோபி துணி துவைப்பது போல தரையில் நச் எனச் சாத்தினேன். ஜெருஷா தன் பைப்பிளால் அதனை தொட்டாள். அந்த வௌவால் புகைந்து மறைந்து போனது. ஓடு ஓடு, உயிர் பிழைக்க ஓடு. தலைக்கு மேல் வௌவால்கள் இங்கொன்றும் அங்கொன்றும் பறந்து போக. கடிக்க வரும் விளவால்களை பைப்பிளால் தட்டி புகைய வைத்தபடி சுடுகாட்டு வாசலை திறந்து வெளியே வந்தோம். முதுகுத்தண்டில் ஐஸ் ஏறியது. தாறுமாறான துடிப்பில் இதயம் துடிப்பது மார்புக்கூட்டு அதிர்வில் தெரிந்தது. இப்போது வௌவால்கள் சப்தம் அறவே இல்லை. ஓட்டமும் நடையுமாய் பங்களாவுக்கு விரைந்தோம். ஜெருஷா, இந்த துர் ஆவிகளை வெறும் மனித ஆயுதங்களாலோ நம் அமைச்சூர் முயற்சிகளாலோ அழிக்க முடியாது என நம்புகிறேன். வேறு வழி. குற்றாலத்து மசாஜ் சாமியார் சுலைமான் பாவாவை உடனே தந்தி கொடுத்து வரவழைக்க வேண்டும். வரவழைத்து அவர் வந்தால் இந்த துர் ஆவிகளை அழிக்க வழி செய்வார். அப்படின்னா உடனே தந்தி கொடுங்க. எழுந்து வந்த ஜெருஷா சொன்னாள். என் கழுத்தை கட்டியபடி. 12. செங்கோட்டை கடலூர் போர்ட்டை நெற்றியில் பிளாஸ்திரி போல் ஓட்டிக்கொண்ட திருவள்ளுவர் வந்து குலுங்கி நின்றது.
முன் கதவை திறந்துவிட்டு கண்டக்டர் வெளியே குதத்தார். வெளியே வரும் ஒவ்வொருவரிலும் சுலைமான் பாவாவை தேடினேன். 28வது நபராக ஒரு துணிப்பையை தோளில் மாட்டியபடி இறங்கினார் குற்றாலத்து மசாஜ் சாமியார் சுவைமான் பாவா. 6 அடிக்கு மிஞ்சிய உருவம், சடையாய் வளர்ந்த தலைமுடி, நெற்றியில் விபூதி பூச்சு, நடுவில் குங்குமம், இடுங்கிய கண்கள், நெருங்கிய நரை விழுந்த தாட்டி, முழங்கால்வரை நீண்ட ஜிப்பா, கணுக்கால் தாண்டாத கைலி. என்னை பார்த்ததும் தம்பி என இருகை விரித்தார். ஓடி அவரை நெருங்கினேன். கட்டிப்பிடித்து என் இரு தோளிலும் மாறி மாறி தன் முகத்தை பதிதது. எப்படி இருக்க தமபி என்றார். விரக்தியாய் சிரித்தேன். அறிமுகம் தேடிச் சாமியாரை பார்க்கும் ஜெருஷாவை அறிமுகப்படுத்தினேன். தந்தி எப்ப கிடைச்சது? காலையில 10:30 மணிக்கு. புதுசா ஒரு சிஷ்யனை சேர்த்திருக்கிறேன். அவனை குடிசையை பாத்துக்கச் சொல்லிட்டு வந்தேன். சொல்லு, நான் என்ன செய்யணும்? சொல்றேன் வாங்க. முதல்ல குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு விரிவா பேசுவம். குளித்துவிட்டு வந்த சாமியார் பைபிளில் 2 பக்கங்களும் பகவத்கீதையில் 2 பக்கங்களும் குரானில் 2 பக்கங்களும் படித்து நிமிர்ந்தார். கையிலிருந்த தஸ்பமணியின் ஒவ்வொரு காயையும் உருட்டி உருட்டி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என முணுமுணுத்தார். டிப்பனை சாப்பிட்டு முடித்தோம். இப்பச் சொல்லு, என்ன விஷயம்? முதலிருந்து நேற்று நடந்து முடிந்தவரை சொன்னேன். எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் சாமியார். இன்ஷா அல்லாஹ், ஆண்டவன் இந்த துர் ஆவிகளை ஒழிக்க நமக்கு அருள் புரிவானாக. சாமி, இவைகளை ஒழிக்க என்ன உபாயம் வைத்துள்ளீர்கள்? சாதாரண சித்து வேலைகள் எல்லாம் இவைகளிடம் செல்லாது. LIGOTGOT. பொறு, அவசரப்படாதே. சொல்றேன். இப்ப நான் சொல்ற சாமான் எல்லாம் சேகரிச்சி கொண்டு வா. சொல்லுங்க. குதிரை முடி 1 கத்தை, மைதா மாவு 1 கிலோ, சேவல் கோழி விடலை சைசுல 1, எலுமிச்சை 9 பழம், குண்டூசி 1 டப்பா, வாழை இலை கிழியாதது 1. இன்னும் சொல்லிக் கொண்டே போனார். தலையாட்டினேன். அப்புறம் முக்கியமா ஒரு மண்டை ஓடு. புதுசா சவக்குழியிலிருந்து எடுக்கணும். சின்ன புள்ளை மண்டை ஓடாயிருந்தா தேவலை. எல்லாம் வாங்கிரலாம். இந்த மண்டை ஓட்டுக்கு எங்க போறது? டியாரா, நடிக்காதே. நீ சாகசக்காரன். நினைத்தால் பேய்க்கு பல்லே விளக்கி விடுவாய். சரி சரி, ட்ரை பண்றேன். அதே ஊரில் இருக்கும் இன்னொரு சுடுகாட்டிற்கு போனேன். வாட்ச்மேனிடம் கிசுகிசுத்தேன். ஐயையோ, நம்பளாலே முடியாது சாமி. 100 ரூபாய் நீட்டினேன். சரி, எடுத்துத் தரேன். வெளியே மூச்சு விட்டுடக்கூடாது. புரியுதா? சரி, நான் ஏன் சொல்றேன். அவனுடன் நடந்தேன். ஒரு 4 அடி நீளம் மண்மேட்டுக்கு போனான். அரளி பூத்திருந்தது. தலைப்பகுதி யோசித்து தோண்டினான். 4 அடி ஆழத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 1-2 மயிர்கள் இருக்க, புழுக்களுக்கு மிஞ்சிய சதை துணுக்குகள் ஒட்டியிருக்க மண்டை ஓடு எடுத்தான். கழுவி கிளீன் பண்ணி குடுத்துக்குங்க. எனக்கு ஒரு வாசனை சோப்பு இல்லை. கேவலம் இந்த மண்டை ஓட்டுக்கு வாசனை சோப்பா? எல்லாம் நேரம். மண்டை ஓட்டை சுத்தமாய்ச் சொரண்டி சோப்பு போட்டு கழுவி துடைத்து ஒரு மண்சட்டிக்குள் போட்டு கொடுத்தான். ஆமா, இந்த மண்டை ஓடு எதுக்குங்க? இவனிடம் உண்மை சொல்ல முடியுமா? சும்மா ஓர் ஆராய்ச்சிக்கு. என்ன ஆராய்ச்சியோ? அந்த கடவுளுக்குத்தான் தெரியும். போய் வாங்க. எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்டேன். 13 மைதா மாவை பிசைந்து ஒரு பொம்மை செய்தார் சுலைமான் பாவா. குதிரை வாலின் முடிகளை பொம்மையின் தலையில் கேசமாக அமைத்தார். பொம்மையை சுவரில் சாய்வாய் நிற்க வைத்தார். இன்னும் 7-8 மைதா மாவு பொம்மைகள் செய்து இவைகளை வரிசையாக படுக்க வைத்து குண்டூசிகளை செருகி வைத்தார். சேவல் கோழியை தலையில் துணி போட்டுக்கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரகுமான் ரஹீம் முணுமுணுத்து அறுத்து இரத்தத்தை மண் சட்டியில் பிடித்தார். பிடித்த இரத்தத்தை நிற்கும் பொம்மையின் கீழ் வைத்தார். ஆவி உலகத்திலிருக்கும் நிஜாமுதீன் அவர்களே, இதோ நீங்கள் அருந்த பானம். சீக்கிரம் வாருங்கள் என்று கூவி சிறிது இரத்தத்தை எடுத்து மண்டை ஓட்டின் மேல் வைத்தார். அந்த மைதா மாவு பொம்மை மெதுவாக அசைந்தது. கண்கள் மெதுவாக திறந்தன. வாய் மிகச் சிறிய பிளவாய் சுவரில் சாய்ந்திருந்த பொம்மை நிமிர்ந்து நடந்து மண் சட்டியை நெருங்கியது. சட்டிக்குள் தலையை குனிந்து இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தது. குடிக்க குடிக்க மாவு பொம்மை உயிருள்ள 15 மீ மனிதனாயிற்று. ஏவ் என்று ஏப்பமிட்டு கொண்டது. சுலைமான் பாவா, என்ன விஷயம் சொல், முடித்து வைக்கிறேன். ஜெருஷாவின் கண்கள் மும்மடங்காக விரிந்தன. கடந்த 50 நாட்களாக இந்த நகரில் ஏராளமான சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. உனக்கு காரணம் தெரியுமா? மைதா மாவு பொம்மை சிரித்தது. நன்றாய் தெரியும். விரிவாகச் சொல்லேன். 11 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் இரத்த காட்டேரி கன்னிகா எனும் கன்னிப் பெண்ணின் பிணத்தில் மும்முறை சுடச்சுட இரத்தம் பட்டதன் மூலம் இம்முறை மீண்டும் தோன்றியுள்ளது. இதற்கெல்லாம் மூலகாரணம் ஆவிகளின் தலைவி விசித்ரா தான். இவைகளை ஒழிக்க வழி சொல்லேன். அது மகா சிக்கலான வழி. பரவாயில்லை, சொல். விசித்ராவுடன் சேர்ந்த ஆவிகளும் விசித்ராவும் பகல் வௌவால்களாக மரத்தில் தொங்குவார்கள். செயல்பட முடியாத நிலையில் நீங்கள் அவர்களின் புதை குழியை தோண்டி அவர்களின் 2 நீண்ட பற்களை பிடுங்கி எடுக்க வேண்டும்.
பல் பிடுங்கப்பட்ட பிணங்களின் எண்ணிக்கைகளின் அளவுக்கு மைதாமாவு பொம்மைகள் செய்து அவைகளில் பிடுங்கப்பட்ட பற்களை பதித்து அனைத்து பொம்மைகளின் கழுத்தையும் திருகிவிட வேண்டும். காவல்கார இருளாண்டியின் நெஞ்சுகூட்டை திறந்து இதயத்தில் 50 கிராம் பாதரசம் ஊற்ற வேண்டும். பிறகு இரத்தக்காட்டேரி உண்டாகாமல் இருக்க மெல்ல சுடுகாட்டையும் தகர்த்து விட வேண்டும். இப்போது மைதா மாவு பொம்மை தளர்ந்து சுவரில் சாய்ந்து செயலிழந்தது. இன்ஸ்பெக்டர் தேவசந்தர், எஸ்.ஐ. மார்த்தாண்டன், மசாஜ் சாமியார், நான், ஜெருஷா ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு வட்ட வடிவ மேஜையில் அமர்ந்திருந்தோம். தேவசந்தர், நீங்க சொல்றது முதல்ல நம்ப மனசு வராட்டியும் அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல எந்தவித இயந்திர கோளாறும் சாலை விபத்தும் இல்லாம ஒரு திருவள்ளுவர் ஆழ்கிணற்றுல பாய்ஞ்சிருக்குன்னா இது மாதிரி துர்சக்திகளின் வேலைதான்கிறதை நம்பித்தான் ஆகணும். நான், சார், இப்ப நாம செய்ய வேண்டியதை விரிவான திட்டமா அமைச்சுக்குவோம். முதல்ல முக்கிய தேவை அதி சக்தி வாய்ந்த டைனமைட். டோட்டல் சுடுகாட்டையும் கவர் பண்ணி டைனமைட் பிக்ஸ் பண்ணிடணும். இந்த வேலையை யார் செய்யறது? தேவசந்தர் கை உயர்த்தினார். டைனமைட்ஸ்களை வாங்கி ஒயரிங் பண்ணி டைம் செட் பண்ணி முக்கியமான இடங்கள்ல பிக்ஸ் பண்ணி சுடுகாட்டை தூள் தூள் ஆக்கறது என் வேலை. பிணங்களின் பற்களை பிடுங்கிறது. மசாஜ் சாமியார் கை உயர்த்தினார். நான் பாத்துக்கிறேன். பற்களை பிடுங்கிறது. மைதா மாவு பொம்மை செய்யறது. பற்களை பதித்து தலையை திருகிறது. நான் பாத்துக்கிறேன். வெட்டியான் இருளாண்டியை சமாளிக்கிறது என் வேலை என்றேன். ஜெருஷா, எனக்கு ஏதாவது வேலை? உனக்கு என்ன வேலை தெரியுமா? எங்க கூட வந்து வேடிக்கை பார்க்கிறது. அந்தச் சுடுகாட்டுக்குள் நுழைந்தோம். முதல் வேலை என்னுடையது. பாதரசம் நிரம்பிய பாட்டில் பெண்ட் பாக்கெட்டில் குடிசையின் உள்ளே நுழைந்தேன். கோமா நிலையில் கிடந்தான் இருளாண்டி. மெதுவாக பேனா கத்தியை விரித்தேன். இருளாண்டியை நெருங்கினேன். சப்தமில்லாமல் அவன் நெஞ்சில் ஏறி அமர்ந்தேன். பேனா கத்தியால் இடது மார்பில் கோடு போட்டேன். மேல் சதை கிழிந்து ரத்தம் வழிந்தது. தூக்க நிலையில் இருந்த இருளாண்டி முகம் கோரமானது. நெஞ்சு எலும்புகளை கீறி விலக்கி மார்பு கூட்டுக்கு போனேன். கை அளவு இதயம் லப்பப்பிக் கொண்டிருந்தது. அப்போது தான் அது நடந்தது. இருளாண்டியின் வாய் ஒருமாதிரி கோணித் திறக்க ஏதோ ஓர் ஜந்து முட்டையிலிருந்து முண்டி வரும் கோழி குஞ்சு போல் வெளிவந்தது. ஆ, சிறு பாம்பு குட்டி. தலையை நிமிர்த்தி உக்கிரமாக பார்த்து சீறி வந்தது என்னிடம். சீறியபடி என்னை கொத்த முயன்றது. முதல் தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை சீறி கொத்த வர டுஷிம் என்ற துப்பாக்கிச் சத்தம் வெடிக்க பாம்பின் தலை சபக்கென்று ஆகி தூர விழுந்தது. புகைவரும் துப்பாக்கியுடன் ஜெருஷா, என்ன பார்க்கறீங்க டியாரா? ஒரு 30 தோட்டாக்களை மெக்காவின் புனித நீரால் குளிவித்து குங்குமம் தொட்டு வைத்து சர்ச் பாதிரியாரால் ஆசீர்வதிக்கப்பட்டு விசேஷ சக்தி பெற்றவை. சும்மா வந்து வேடிக்கை பார்னீங்களே. எப்படி நம்ம ஐடியா? உன்னை கட்டிப்பிடிச்சு இந்த ஐடியாவுக்கு ஒரு திருவிழாவே நடத்தலாம். ஆனால் டைம் இல்லை. நெஞ்சு கூட்டின் இதயத்தை எடுத்து இரண்டாய் பிளந்து அதில் பாதரசத்தை ஊற்றினேன். 7-8 உயிர் வேதனைகளை காட்டி இயக்கம் நின்று போனான் இருளாண்டி. ஒவ்வொரு பிணக்குழியாய் தோண்டி குரடால் பற்களை பிடுங்கி பிடுங்கி கையிலிருந்த பாட்டிலில் போட்டு வைத்தார் சுலைமான் பாவா. தேவசந்தர் டைனமைட்டுகளை புதை குழியில் பிக்ஸ் பண்ணி ஒயர் கனெக்ஷன் கொடுத்தபடி வந்தார். எஸ்.ஐ. மார்த்தாண்டின் ஒவ்வொரு குழியையும் மண் வெட்டியால் தோண்டி சுலைமான் பாவாவுக்கு உதவினார். 30 ஜோடி பற்கள். மண் கலயத்தில் மைதா மாவை பிசைந்து பொம்மைகள் செய்ய ஆரம்பித்தார் சுலைமான் பாவா. ஒவ்வொன்றாய் செய்து ஒரு ஜேடி பற்களை பதிக்க ஆரம்பித்தார். 30ஐயும் வரிசையில் கிடத்தி ஒவ்வொன்றின் தலையாக திருகிப் போட்டார். திருக திருக துடித்தது. ஒவ்வொரு பொம்மையும் சரிந்தன. டைனமைட் முழுவதையும் பிக்ஸ் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து வந்தார் தேவசந்தர். எல்லாம் முடிச்சாச்சு. நாம இங்கிருந்து வெளியேற வேண்டியது தான். எல்லோரும் வெளியே நின்றிருந்த காருக்கு நடக்க ஆரம்பித்தனர். காரில் ஏறி அமர்ந்தவுடன் காரை ஸ்டார்ட் செய்தோம். 50 அடி தூரம் தள்ளிப்போனவுடன் ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை அமுக்கினோம். ஒரு பிரளய சப்தமாய் அடுத்த நொடியில் சுடுகாடு வெடிக்க ஆரம்பித்தது. பிணங்கள் ஒவ்வொன்றும் கருகி கருகி வெடிக்க ஆரம்பித்தன. விசித்ராவின் பிணம் போச்சே, என் ஆசை கனவுகள் எல்லாம் போச்சே என்ற முணுமுணுப்பு புலம்பலுடன் கருகிச் சாம்பலானது. ஆஸ்வாசமாய் சோபாவில் சாய்ந்தோம். நான் தேவசந்தரிடம் சுடுகாட்டை தகர்த்து விட்டோமே, நாளைக்கு போலீஸ் விசாரணையில் என்ன பண்ணுவீங்க? தேவசந்தர் ஸ்மைலினார். நேற்று கர்ச்சிப் மூடின ரிசீவரில் குரலை மாற்றி ஹை ஆபீஷியலுக்கு சுடுகாட்டை வெடி வெச்சு தகர்ப்போம்னு ஒரு தீவிரவாத கும்பலைச் சேர்ந்தவன் மாதிரி ஃபோன் பண்ணேன். அதை அவங்க பெரிசா எடுத்துக்காம நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஆங்கிள்ல இருந்து தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. நாம போய் இந்த தொடர் கொலைகளை செய்தது ஆவிகள்னா நம்மை பார்த்து கைகொட்டி சிரிப்பாங்க. சென்னை 10க்கு அனுப்புவாங்க. நாம நடந்தது ஒரு த்ரில்லான கனவா நினைச்சு மறந்துட வேண்டியது தான். சுலைமான் பாவா திரும்ப ஊருக்கு புறப்பட தயாரானார். ஜெருஷாவும் நானும் கண்கலங்க அனுப்பி வைத்தோம். ஜெருஷா தீவிரமாக என்னை அணைத்து கொண்டு எல்லோரையும் வழி அனுப்பின மாதிரி என்னையும் அனுப்பிடாதீங்க. அவங்க ஆம்பிளை. அனுப்பினேன். நீ கியூட்டான சூப்பர் அழகு பொண்ணாச்சே. விடை குடுப்பேனா?
இனி நீ நம்ம பார்ட்னர். எதில்? போத் லைஃப் அண்ட் புரொஃப்ஷன். தாங்க்ஸ் என் டியாரா குட்டி. பார்ட்னர்னு சொன்னவுடன் மரியாதை குறையுதே. அணைத்துக் கொண்டேன். எடிட்டர் சங்கரலிங்கம் என் முன் வாசகர் கடிதங்களை கொட்டினார். ஹலோ டியாரா சார். என்ன சார் உங்க சுடச்சுட ரத்தத்தில் பேய் டிராகுலான்னு ரீல் விட்டுருக்கீங்க. எங்க காதுல நந்தவனமா? சிவ. அருணா சங்கர். ராஜ்பாளையம். டியாரா உங்க புருடா போதும். படித்துவிட்டு சிரித்து நிமிர்ந்தேன். வாசகர்கள் ஃபாரின் பேய்னா நம்புவாங்க. இந்திய பேய்கள் மேல நம்பிக்கையில்லை. நான் என்ன பண்ண? கதையோட கிளைமேக்ஸ்ல இத்தனை கொலைகளையும் பேய் செய்யற பாவனையோட சயின்ஸ் படிச்சு வில்லன் செஞ்சான்னு முடி. வாசகர் திருப்தியே நம் திருப்தி. சரி, அப்படியே செஞ்சிடுறேன். உன் மிஸ்ஸஸ் ஜெருஷா எப்படி இருக்கா? ஸ்மார்ட்டா இருக்கா? என்ன? முத்தம் குடுத்து கட்டுப்படியாகல. மாருதியை ஸ்டார்ட் செய்தேன். கதை நிறைவு.